ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால சபை மக்கள் எல்லாருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாகும் அப்படின்னு வாழ்த்துகிறேன். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்ம இன்னைக்கு எபேசியர் 6ஆம் அதிகாரம், எஃபிஷியன்ஸ் லெட்டர், பிரிசன் லெட்டர், இல்லை ஜெயிலில் இருந்து பவுல் எழுதிய நிருபம், அதை குறித்து நம்ம இன்னைக்கு படிக்க போகிறோம். நம்ம இன்னைக்கு எஃபிஷியன்ஸ்லேருந்து எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலிருந்து நிறைய சத்தியங்கள் நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். ஆண்டவர் நம்ம இன்னைக்கு போதிக்க போகிறாரு. தெளிவாய் கிளியராக நம்ம இன்னைக்கு வேதத்தை வாசிப்போம், படிப்போம். பவுல் மூலமாய் சபைக்கு சொல்லப்பட்ட காரியத்திலிருந்து நம்ம இன்னைக்கு அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள தேவனுடைய ஆவியானவர் நமக்கு இன்னைக்கு உதவி செய்வதாக. ஆமென். எபேசியர் 6ஆம் அதிகாரம் முதலிருந்து வாசிக்க போகிறோம். ஓகே, எஃபிஷியன்ஸ் 6 சாப்டர் 1 பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். நியாயம்னு சொல்லும்போது திஸ் இஸ் ரைட், திஸ் இஸ் கரெக்ட். எது? பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியணுமா? இன்னைக்கு சமுதாயத்தில் பார்த்தா பெற்றோர்களே பிள்ளைகள் நிறைய அபியூஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்காக பயன்படுத்திக்கிறது. துர்பிரயோகம், அதான் தவறாய் பயன்படுத்துவது, தப்பாக பயன்படுத்திக்கிறாங்க. ஆங்கிலத்தில் இந்த அபியூஸ்ன்ற வார்த்தை அநேக நேரத்தில் சரீர பிரகாரமாய் செக்ஷுவலாக அபியூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு தான் அபியூஸ்ன்ற வார்த்தை கான்டெக்ஸ்டுவலாக அதிகமாக பயன்படுத்துவாங்க. ஆனால் அதையும் தாண்டி அப்படியும் நீ உலகத்தில் பெற்றோர்கள் இருக்கிறாங்க. உலகத்தில் சொந்த அப்பாவால் சரீர பிரகாரமாய் காமத்துக்கு எதுவாய் துன்புறுத்தப்பட்ட பிள்ளைகள் பாதிக்கப்பட்டது நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க. ஸ்கூல் டீச்சர்ஸ் மூலமாக, ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக, கசின்ஸ் மூலமாக, ரிலேட்டிவ்ஸ் மூலமாக, அங்கிள்ஸ் ஆன்டிஸ் மூலமாக அந்த மாதிரி தவறாய் அபியூஸ் பண்ணப்பட்ட ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த குறிப்பிட்ட தலைப்பு இல்லாமல் காமத்துக்கு எதுவாக அபியூஸ் பண்ணுறது, துர்பிரயோஜனம் செய்வது, அது இல்லாமல் பல விதங்களில் இன்றைக்கி பெற்றோர்கள் பிள்ளைகளை அவங்களே அறியாமல் அபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படின்னா, if you claim to be a human, நல்லா கவனிங்க, as a parent, as a father, as a mother, if you claim to be a perfect human being, ஒரு தனிப்பட்ட நான் வந்துட்டு ஒரு 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 ஹியூமன் மனிதன் அப்படின்னு சொல்லும் பொழுது, உங்களுக்கு பிறந்த பிள்ளையா இருந்தாலும், உங்களுடைய பிள்ளையா இருந்தாலும் கூட, நல்லா கவனிங்க, உங்களுடைய பிள்ளையா இருந்தாலும் கூட நீங்கள் எந்த அளவிற்கு ஒரு முழு மனிதனோ அதே அளவிற்கு உங்களுக்கு தேவன் தந்திருக்கிற பிள்ளையும் ஒரு முழு மனிதன் தான். Your children or your child is very much a human the way how you are. அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவன் சுயாதீனத்தையும் சுதந்திரத்தையும் கொடுத்திருக்கிறது போல, எனக்கு ஒரு சுதந்திரமும் சுயாதீனமும் இருக்கிறது போல என்னுடைய பிள்ளைக்கும் அதே ஃப்ரீவில், அதே சுதந்திரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்காருன்றதை நான் மறந்துடக்கூடாது. பிள்ளையை வளர்க்கக்கூடிய காரியத்தில் கவனமாக வளர்க்கணுமா? ஆமாம், கவனமாக வளர்க்கணும். எந்த அளவுக்கு கவனமாக வளர்க்கணும் அப்படின்னா, ஆண்டவரை விட கவனமாக உங்களால் வளர்க்க முடியாதுன்றதை முதல்ல புரிஞ்சுக்கணும். சரியா? அநேக நேரங்களில் என் பிள்ளைக்காக நான் 2 விஷயம் நம்ம இங்கே வாசிக்க போகிறேன், நான் சொல்கிறேன். நான் 2 விஷயங்கள் பைபிளில் நம்ம பார்க்குறோம். நம்ம ஒன்று, ஆண்டவர் நம்மை எந்த அளவுக்கு நேசிக்கிறாரோ அதே போல ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகள் நேசிக்கிறார். 1. 2வது, ஆண்டவரை விட அதிகமாக என்னுடைய பிள்ளைகளை என்னால் நேசிக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். சரியா? 2 காரியங்கள். இன்னொரு 2 காரியங்கள் சொல்லட்டுமா உங்களுக்காக? நான் 1, பிள்ளையை வளர்க்குறோன்ற பேரில் அவங்கள கொஞ்சி பாதுகாத்து வளர்க்குறோன்ற பேரில் பிள்ளையை கெடுத்துடுறோம் மொத்தமாகவே. புரியுதா? பிள்ளைகளை நம்ம கொஞ்சுறோம், ரெஸ்பெக்ட் பண்ணுறோம். ஐயோ பாவம், இரிட்டேட் பண்ணக்கூடாது. ஐயோ பாவம், குழந்தை அழுகுது, ஃபோனை கொடுத்துரு. ஐயோ பிள்ளை அழுகுது, சாப்பாடை கொடுத்துரு. ஐயோ கடைக்கு போய் பிள்ளை அழுகுது, கேட்குற பொருளை வாங்கி கொடுத்துரு. இல்லை, உடனே வாங்கியாவது பிள்ளையை நல்லா வளர்த்துடணும் அப்படின்ட்டு. இல்லை, அது நல்ல வளர்ப்பு கிடையாது. நல்ல வளர்ப்பு என்ன தெரியுமா? அப்பாவுடைய கெப்பாசிட்டிக்கு, அப்பா சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துக்கு அப்பாவால் இவ்வளோதான் கண்ணா வாங்கி தர முடியும். நம்மளை ஆண்டவர் இந்த உலகத்தில் இந்த நிலையை தான் வச்சிருக்கிறாரு. அந்த பொருளாதார ஆசைகள் அதிகமாக வேண்டாம். நீ எதிர்பார்க்கிறது இந்த ஒரு காஸ்ட்லியான டாய் உனக்கு வேண்டான்னு சொல்லி கொடுத்து வளர்க்குற பிள்ளைகள், வளர்க்குற பெற்றோர்கள் நீ ரொம்ப தேவைப்படுறாங்க நம்ம சமுதாயத்தில். நம்ம சமுதாயத்தில் இப்போ நிறைய வேலை கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு, பொருளாதாரம் வளர ஆரம்பிச்சிருச்சு. ஈஸியாக சம்பாதிக்கிறதுக்கான எல்லாருடைய வாழ்வாதாரமும் கொஞ்சம் மேம்பட்டு தான் இருக்குது. அதுவும் அந்த இஎம்ஐ, லோன் இஎம்ஐன்னு வந்ததுலேருந்து எப்படியாவது வாங்கி கொடுத்துடலாம். கிரெடிட் கார்டு வந்தாலும் தேய்ச்சிக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், வரட்டும், சம்பளம் வந்த பிறகு பே பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு விதத்தில் வந்துட்டு பிள்ளையை நேசிக்கிறோன்ற பேரில் பிள்ளையை கெடுக்கக்கூடாது. 1. 2வது, பிள்ளையை ஒழுங்காக வளர்க்குறன்ற பேரில் அந்த பிள்ளைக்கென்று தேவன் கொடுத்துருக்கிற சுதந்திரத்தை பறிக்கிற அளவிற்கு உங்களுடைய வளர்ப்பு கண்ட்ரோல்ன்ற பேரில் இருக்கக்கூடாது. நான் பிள்ளையை நல்லா வளர்க்குறேன்ற பேரில் பிள்ளையை கண்ட்ரோல் பண்ணாத. சரியா? பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, பிள்ளைகளுக்கு சைக்கிள் ஓட்ட சொல்லி தரேன் பாருங்க. பின்னாடி வந்துட்டு நம்ம பிடிச்சி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. கையில் சைக்கிளை கொடுத்துட்டு ஓட்டுப்பா அப்படின்ட்டா நல்ல பேரண்ட்டே கிடையாது.
பிள்ளைகளுக்கு சைக்கிள் மெக்கானிசம் எப்படி வேலை செய்யுது, எப்படி இந்த சைக்கிள் மூவ் ஆகுது, நீ எப்படி உட்காரணும், உன் பாடி போஸ்டர் எப்படி மெயின்டைன் பண்ணணும், கையில் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், பாடியில் எப்படி சைக்கிளை கண்ட்ரோல் பண்ணணும், அழகாக உட்காந்து சொல்லிக் கொடுத்து, கீழே விழுந்தாலும் பரவாயில்ல, பயப்படாத, அடிப்பட்டா பார்த்துக்கலாம், தைரியமாக ஓட்டு அப்படின்ட்டு ஓட்ட சொல்லிக் கொடுத்து கொஞ்சம் நாட்களுக்கு பின்னாடி பிடிச்சிட்டே போக வேண்டியது தான். ஆமாவே இல்லையா? பிடிச்சிட்டே பின்னாடி ஓட வேண்டியது தான். ஆனால் இப்போ நிறைய பெற்றோர்கள் பிரச்சனை 2 விதத்தில் இருக்குது. ஒன்று, இந்த பிள்ளைக்கு கையில் சைக்கிளை வாங்கி கொடுத்துட்டு என்னவோ பண்ணித்துல வாங்கி கொடுத்துட்டேன், ஓட்டினா ஓட்டு, ஓட்டா கட்டி போன்னு விட்டுறாங்க, சரியா வளர்க்குறது இல்லை. 2வது, பிள்ளைய நான் ரொம்ப நல்லா வளர்க்குறேன்ற பேரில் கடைசி வரைக்கும் சைக்கிளை பின்னாடி பிடிச்சுனே ஓண்டுக்கிறாங்க, கடைசி வரைக்கும் சைக்கிளை விடவே மாட்டேங்கிறாங்க, அவனை ஓட்டவே விட மாட்டேங்கிறாங்க. இது 2மே பிரச்சனை. சைக்கிள்ன்ற எக்ஸாம்பிள் சொன்னேன், இது உங்கள் லைஃப்பில் நீங்கள் பல விதங்களை அப்ளை பண்ணி பார்த்துக்குங்க, சரியா? அப்படி இருக்கக்கூடாது. அது வந்துட்டு ஆண்டவர் விரும்புகிற அது நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை இருக்க வாய்ப்பே கிடையாது. அப்போ வந்துட்டு என் பிள்ளைக்கு எத்தனை வயசு வரைக்கும் பாஸ்டர் நான் கண்ட்ரோல் பண்ணலாம், கண்ட்ரோல்ன்ற பேரில் நான் கரெக்டாக பிள்ளையை வளர்க்கலாம், அவனுக்கு பதிலாக நான் தீர்மானம் எடுக்கலாம், என் பேச்சு தான் என் பிள்ளை கேட்கணும் அப்படின்றது எப்படி பாஸ்டர் நான் கண்டுபிடிக்கிறது? வயசு வித்தியாசங்கள் தான் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. 18 இயர்ஸ் 18 வயசு வரைக்கும் வேதம் சொல்லுகிறது அடிப்படையில், நம்மளோட நாட்டு சட்டம் சொல்லுகிற அடிப்படையில் பார்த்தா 18 இயர்ஸ் when he becomes a voter, அவன் ஓட்டு போடுவதற்கு அவன் தகுதி உள்ளவன் ஆயிட்டான் அப்படின்னா, அரசாங்கம் அவனை ஒரு இந்திய குடிமகனாக பார்க்க ஆரம்பிச்சிருச்சு, அவனுக்கு தனி மனிதனாய் அவனுக்குன்னு சொல்லி எல்லாமே இருக்குது அப்படின்றப்போ, அதுலேருந்து அவன் டிசைட் பண்ணுறது அவனை ஹெல்ப் பண்ணுங்க. 18 வயசு ஆன உடனே இந்த சுவிட்ச் போட்டால் டப்புன்னு லைட் எறிகிற மாதிரி டபக்குன்னு பிள்ளைங்க அப்படியே வந்துட்டு ஒன்றும் அப்படியே எல்லாம் 18வது பர்த்டே முடிஞ்ச உடனே அப்படி திடீர்னு ஞானம் பயங்கரமாக உள்ள வந்து அப்படி எல்லாமே தெரிஞ்சிச்சு, அப்படிலாம் ஆகாது. 18 வயசு முடியும் பொழுது உன் பிள்ளைகள் சரியான தீர்மானங்கள் எடுக்கணும் அப்படின்னா, நீ ஆரம்பம் முதற்கொண்டு எங்கெல்லாம் பிள்ளைய டிசைட் பண்ண விடக்கூடாதோ அவன் நீ அலோவ் பண்ணக்கூடாது. எங்கெல்லாம் பிள்ளைகளை டிசைட் பண்ண விடணுமோ, அவன் டிசிஷன் எடுக்க முடியலன்னு அவன் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, இந்த விஷயத்தில் நீ தான் டிசைட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நமக்கு தேவையான சப்போர்ட் போட்டு தான் தரணுமே தவிர, நாமவே ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துக்கவும் கூடாது. அதே நேரத்தில் பிள்ளையை அன்பாக வளர்க்குறேன், பாசமாக வளர்க்குறேன்ற பேரில் நம்ம வந்து கண்ட்ரோலே இல்லாமல் பிள்ளையை தான் இஷ்டத்துக்கு விடவும் கூடாது. பிள்ளை வளர்க்கிற காரியத்திலும் பெற்றோர்கள் சமநிலையாக இருக்க வேண்டும். புரியுதா நான் சொல்கிறது யாருக்காவது? ஆமாம். நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகளை வந்து அடிக்கிறது இல்லை. அது ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைன்னா ஐயோ அதுக்கு மேலே பெரிய ஒரு பார்ஷியாலிட்டி காட்டக்கூடிய ஒரு வளர்ப்பு பெற்றோர்களுக்குள்ள. பையனை ஒரு மாதிரி பார்க்கறது, பொண்ணை ஒரு மாதிரி பார்க்கறது. ஆமாவா இல்லையா? இந்த அனுபவம் உங்களுக்கு யாருன்னா இருக்குதா? பையனை ஒரு மாதிரி பார்க்கறது, பொண்ணா ஒரு மாதிரி பார்க்கறது. இப்போ சமீப காலத்தில் தான் நிறைய பேர் ஆம்பளை பிள்ளை விரும்புறது, பொம்பளை பிள்ளை தான் எனக்கு வேணும்னு ஆசைப்படுறாங்க. அப்படி பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சுன்னா பையனை கண்டுக்கிறதே கிடையாது, பொண்ணை அப்படியே தாங்கி பாதுகாக்கிறது இல்லை. பிள்ளை வளர்க்கிற காரியத்தில் பார்ஷியாலிட்டி இருக்கக்கூடாது, சரியா? பார்ஷியாலிட்டி இதை பற்றி நான் ப்ராக்டிக்கலாக பேசணுன்னா நிறைய சொல்ல முடியும் என்னால். ஆமாம், நிறைய சொல்ல முடியும். ஏதோ ஒரு காரணத்துக்காக முதல் பிள்ளையை பிடிக்கும், 2வது பிள்ளையை பிடிக்காதுன்னு இல்லை, முதல் பிள்ளையை பிடிக்கிற அளவுக்கு 2வது பிள்ளையை பிடிக்காது, அப்படிலாம் இருக்கக்கூடாது. இதில் நிறைய என்னால் சொல்ல முடியும். இந்த மாதிரி மக்கள் மத்தியில் பலவிதமான ஐடியாலஜிஸ், பலவிதமான அணுகுமுறைகள் இருக்குது. ஆனால் வசனம் சொல்ல வரை பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கிறது நியாயம். அகைன் கவனிங்க, இது எபேசுவுக்கு எழுதின லெட்டர்ன்ற அப்படின்னால இது எந்த ஃபேமிலியை பற்றி பேசுது அப்படின்னா, ரட்சிக்கப்படாத பெற்றோர்கள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், அதை பற்றி பேசலை. மிக்ஸ்டு ஃபேமிலி பற்றி பேசலை. ரட்சிக்கப்பட்ட பெற்றோர்கள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை பற்றி தான் இங்கே பவுல் பேசிகிட்டு இருக்கார். ஏன்னா அநேக நேரங்களில் ஏன் உங்கள் பைபிள் வந்துட்டு அப்பா அம்மா கீழ்ப்படின்னு சொல்லலையா அப்படின்ற கேள்வி ரட்சிக்கப்படாத அப்பா அம்மா கூட ஈஸியாக கேட்டுறாங்க. அதுக்கு உண்மையான பதில் என்ன அப்படின்னா, அப்பா அம்மா நீ ஆண்டவர் ஏற்றுக்கிட்ட அப்படின்னா ஆண்டவருக்கு ஏற்ற மாதிரி நீ என்ன நடத்துவ, அப்போ நான் கண்டிப்பாக உன்னை எதிர்த்து நிற்க மாட்டேன், கண்டிப்பாக கீழ்ப்படிவேன். ஆனால் நீங்கள் ரட்சிக்கப்படலை, அதனால நான் உங்களுக்கு கீழ்ப்படியணுன்ற எந்த அவசியமும் இல்லை. அதுவும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா, கர்த்தருக்கு விரோதமாக இருக்குமானாலும் கீழ்ப்படிய வேண்டாம், கண்டிப்பாக கீழ்ப்படியக்கூடாது. ஆனால் கர்த்தர் உங்கள் ரட்சிக்கப்படாத பெற்றோர்களாக இருந்தாலும் கூட கர்த்தருக்கு ஏற்ற, அது ஆண்டவருக்கு முரண்பாடாக இல்லாமல் உங்களை ஒரு விஷயத்தை கரெக்ஷன் பண்ணுறாங்களா, உங்கள் அப்பா அம்மா ரட்சிக்கப்படலாலும் பரவாயில்ல, அது கர்த்தருக்கு முரண்பாடாக இல்லாதபடினால உங்கள் அப்பா அம்மா பேச கேளு, உடனே வந்துட்டு நீங்கள் ரட்சிக்கப்படலை அதனால் நீ நல்லது சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், அப்படி போயிடக்கூடாது பிள்ளைகள், சரியா? அப்படி போயிடக்கூடாது. அப்போது பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கிறது நியாயம். அங்கே இதுக்கு முந்தினதுக்கு இது ஆக்சுவலாக இது எப்படி வரணும் அப்படின்னா, கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கிறத விட கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல கீழ்ப்படிங்களா, அதுதான் மீனிங். ஆக்சுவலா மனைவி புருஷனுக்கு எப்படி கீழ்ப்படினோம், கர்த்தருக்கு கீழ்ப்படிது போல கீழ்ப்படினோம்.
சபை ஆண்டவருக்கு கீழ்ப்படிகிறது போல மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படியணும். புருஷன் மனைவியை எப்படி நேசிக்கணும்? ஆண்டவர் சபையை நேசிக்கிறது போல நேசிக்கணும். அதே போல் எங்கள் பிள்ளைகள் பெற்றோருக்கு எப்படி கீழ்ப்படியணும்? ஆண்டவருக்கு கீழ்ப்படிகிறது போல எங்கள் பெற்றோர்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தா, ரட்சிக்கப்பட்டு வசனத்தின்படி சத்தியத்தின்படி கரெக்டாக சொன்னால் அப்படி கீழ்ப்படியணும். ஏன்னா இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட, நல்லா கவனிங்க, கிறிஸ்டின்ஸ் வேற, ரட்சிக்கப்பட்டவன்றது வேற. நிறைய பெற்றோர்கள் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, ரட்சிக்கப்பட கிடையாது. நிறைய பெற்றோர்கள், நல்லா கவனிக்கணும், many parents are born Christians but they're not really belongs to Christ. அதனால எங்கள் அப்பா அம்மா கிறிஸ்டின் தானே, அப்போ அவங்க சொல்கிறத நான் கீழ்ப்படிஞ்சிடலாம்ல. இதுதான் நான் அடிக்கடி சொல்லுவேன். உங்கள் அப்பா அம்மா கிறிஸ்டின் இல்லையான்றது இங்கே பேச்சே கிடையாது. உங்கள் அப்பா அம்மா ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா இல்லையா? ரட்சிக்கப்பட்ட அப்பா அம்மாவாக இருந்தாலும் இந்த பெற்றோர்கள் கர்த்தருக்கு ஏற்ற விதத்தில் பிள்ளையை வளர்க்குறாங்களா? இல்லாட்டி கீழ்ப்படியணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா அப்பா அம்மா கீழ்ப்படிய சொல்லி ஆண்டவர் சொன்னார். இப்போ அப்பா அம்மா சொன்னாங்கன்ற காரணத்துக்காக நாம் போய் விக்கிர வழிபாடு பண்ண முடியுமா? அப்பா அம்மாக்காக நான் எதனா பாவம் பண்ண முடியுமா? முடியாது. ஹையர் அத்தாரிட்டி ஆண்டவர் தான். அப்போ அல்டிமேட்டாக ஆண்டவர் தான் கீழ்ப்படியணும். ஆண்டவருக்கு கீழ்ப்படியக்கூடிய பெற்றோர்கள் இருப்பார்களானால் அப்போ ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற மாதிரியே அந்த பெற்றோர்களும் கீழ்ப்படிய வேண்டியதுதான். அடுத்த வார்த்தை நல்லா கவனிங்க. உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனை. நீங்க யாத்திராகம் 20ஆம் அதிகாரத்தில் வாசிச்சா தெரியும். உங்க அப்பா அம்மா ரட்சிக்கப்பட்டிருந்தால், ரட்சிக்கப்பட்ட உங்க அப்பா அம்மா ஆண்டவருக்கு ஏற்ற விதத்தில் உங்களை நடத்துறது உண்மையா இருந்தா, அப்போ கண்டிப்பா உங்க அப்பா அம்மாவுக்கு நீ கீழ்ப்படி. இதனால உன்னுடைய ஆயுசு நாட்கள் நீடித்திருக்குன்றது மாத்திரமல்ல, அது ஒரு ஆசீர்வாதம். ஆனா இந்த கட்டளை என்பது இது வெறும் கட்டளை மாத்திரமல்ல, இது ஒரு ஆசீர்வாதம், இல்லாட்டி இது ஒரு வாக்கு தத்துவம். பைபிளில் இப்படி ஒரு வசனத்தை உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. இந்த மாதிரி கண்டுபிடிக்க முடியாது. ஏதாவது ஒரு கட்டளை, ஏதாவது ஒரு வசனம், ஒரு காரியம் கட்டளையாகவும் அது எனக்கு வாக்கு தத்துவமாகவும் இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் இது ஒன்று மட்டும்தான். இது ஒன்று மட்டும்தான். ஏன் சொல்லு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்ற அந்த ரிலேஷன்ஷிப்பில் கவனன்ட் இருக்குது. அந்த கவனன்ட்டுடைய பிளஸிங் தான் சில்ட்ரன். இந்த சில்ட்ரன்ஸ் தான் முதல்ல ஊழியங்கள், சபை ஏற்படலை, ஊழியங்கள் ஏற்படலை. முதல்ல ஆண்டவர் குடும்பங்களை ஏற்படுத்தினார், குடும்பத்தை ஏற்படுத்தினார். ஃபேமிலி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ஃபேமிலி ரட்சிக்கப்பட்டிருந்தா அப்போ கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட், சந்தேகமே கிடையாது. சரியா? ஆனால் இன்னைக்கு ரட்சிக்கப்படாத ஃபேமிலிக்காக இயேசுவை காம்ப்ரமைஸ் பண்ணாத. ரட்சிக்கப்பட்ட குடும்பத்திற்காக நீ உலகத்தை காம்ப்ரமைஸ் பண்ணலாம். மறுபடியும் சொல்கிறேன், ரட்சிக்கப்பட்ட குடும்பத்திற்காக நீங்கள் உலகத்தை காம்ப்ரமைஸ் பண்ணலாம். ரட்சிக்கப்படாத குடும்பத்திற்காக நீங்கள் இயேசுவை காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டாம். ஒரே ஒரு கட்டளை, ஒரே ஒரு வாக்குத்தத்தம் எதுன்னு கேட்டால், உன் தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிவது. எப்படி கீழ்ப்படிவது? ரட்சிக்கப்பட்டிருந்தா அவங்க சொல்கிற வார்த்தை தேவனுக்கு எதுவாக இருக்குமானால் கர்த்தருக்கு கீழ்ப்படிவது போல கீழ்ப்படிவது. அடுத்து கவனிங்க, பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கு ஏற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. 2 விஷயங்கள் இம்பார்ட்டன்ட். பிள்ளை வளர்க்கக்கூடிய காரியத்தில் 2 விஷயங்கள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நல்லா கவனிங்க. பிள்ளையை சிக்ஷிக்க வேண்டிய நேரத்தில் சிக்ஷிக்கணும், கொஞ்ச வேண்டிய நேரத்தில் கொஞ்சணும், விட்டு கொடுக்க வேண்டிய நேரத்தில் விட்டு கொடுக்கணும், கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிக்கணும். எப்பவுமே பிள்ளையை ஒரே மாதிரி பார்த்துக்கொள்ள முடியாது, பார்த்துக்கொள்ளக்கூடாது. நம்ம தமிழில் பழமொழி சொல்லியிருக்காங்கல்ல, 5ல் வளையாதது 50ல் வளையாது, தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும். ரைட்டா? அப்போது சின்ன வயசில் பிள்ளைகளை கர்த்தருக்கு ஏற்ற சிக்ஷையில் நீங்கள் வளர்த்து தான் ஆகணும். நான் இது ஒரு முறை எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்கேன், நான் மறுபடியும் சொல்கிறேன் நான் உங்களுக்காக. என்னுடைய முதல் பிள்ளை லிடியா வந்துட்டு குட்டி பிள்ளையாக இருந்த காலத்தில் என்னுடைய லீவில் வந்திருந்த என்னுடைய ஃப்ரெண்டு வந்துட்டு யூடியூப்பில் கொக்கோமெலன் காட்டி பழகிட்டான். அது கார்ட்டூன் பார்த்து ரொம்ப பழகிட்டான். அதுக்கப்புறம் அப்படியே பழகி போச்சு. டிவி ஃபோன் தான் எப்போவுமே வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டா. நான் எப்படி கம்மி பண்ணுறதுன்னு தெரியாமல் ஃபோன்ஸ் கம்மி பண்ணுறதுக்காக டிவி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ டிவியில் இந்த கொக்கோமெலன் கார்ட்டூனே தான் பார்த்துட்ருப்பா எப்போ பார்த்தாலும். அதில் நான் சாப்பிட மாட்டா, அது இல்லைனா அவளை இப்போ ஒருத்தர் அமைதியாக இருக்க மாட்டா, இப்படி இப்படி பிரச்சனை ஆகிட்டே இருந்தப்போ நான் ஒரு நாளைக்கு முடிவு பண்ணேன், இல்லை இது வந்துட்டு சரியில்லை, இது கரெக்டாக, கண்டிப்பாக சரி கிடையாது, இதெல்லாம் ஒன்று பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், ரெடியா டிவி ஆஃப் பண்ணு அப்படின்னு சொன்னேன். இல்லை நான் இது வேணும், டிவி வேணும் அப்படின்னு. எப்போ நான் சொல்கிறது 2.5 வயசில். என் பொண்ணு 2.5 வயசில் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டா, என் பொண்ணு. அப்போ நான் சொன்னேன் டிவி ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்லை நான் டிவி பார்க்குறேன். இல்லை நீ டிவி ஆஃப் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு.
உடனே கோவம் வந்துட்டு ரிமோட்டை தூக்கி போடலாம் பார்த்தா, அந்த கதை இங்கே கிடையாது. அடி வாங்க போயிட்ட நீ. ரிமோட்டை கையில் எடு, நீ ஆஃப் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவளை ஆஃப் பண்ண வச்சு ரிமோட்டை வாங்கி வச்சிட்டேன். உனக்கு டிவி கிடையாது அப்படின்னு. போதும் டிவி பார்த்தது போதும் அப்படின்னு. எனக்கு வேணும்ன்ட்டு அவள் அழுக ஆரம்பிச்சான். நான் தெளிவாக சொன்னேன், நீ எவ்வளோ நாளும் அழுதுக்கோ, நீ அழுகிறத நான் ஸ்டாப் பண்ண மாட்டேன். ஏன் அழுகிறேன்னு நான் அவனை அடிக்க மாட்டேன், அழுகாதன்னு நான் அவனை அடிக்க மாட்டேன். அது ஊழிச்சிட்டோம். நீ அழணும்னா அழுகலாம், இல்லாட்டி டாய்ஸ் எடுத்து விளையாடுனா விளையாடலாம். நான் டிவி மட்டும் தான் வேணான்னு சொன்னேன். நீ அழுகிறதா அழுதுக்கோ, உன் ஃப்ரீடம் அது, நான் அவனை எதுவுமே சொல்ல மாட்டேன். ஆனால் டிவி கிடையாது அப்படின்னு. அவளும் பிடிவாதன்ற பேரில் அழுதா. எவ்வளோ அழுதா தெரியுமா? 3/4 மணி நேரம் அழுதா. எனக்கு மனசே கேட்கல. ஒரு 10 நிமிஷம் தாண்டுது, 1/4 மணி நேரம் ஆகுது, 20 நிமிஷம் ஆச்சு, 25 நிமிஷம் ஆச்சு, 1/2 மணி நேரம் ஆச்சு. இது என்னது இது? ஒரு பாயிண்ட்ல சரி கொடுத்துருவோமா? சின்ன பிள்ளை இவகிட்ட போய் என்ன பெருசா டிவி பார்த்துட்டு போற, பார்க்கட்டு விட்டுருவோமேலாம் தோணுச்சு. இல்லை, 3/4 மணி நேரம் அழுதா. அன்னைக்கு 40 நிமிஷம் 45 நிமிஷம் அழுதா. அன்னையோட லாஸ்ட். அந்த ஒரே ஒரு முறை நான் வந்துட்டு சொல்லிக் கொடுக்கவும் செஞ்சேன், போதிக்கவும் செஞ்சேன், கரெக்ஷன் பண்ணவும் செஞ்சேன், சிரிச்சிக்கவும் செஞ்சேன். அன்னையோட லாஸ்ட்டு. இப்போவும் டிவி பைத்தியம் தான். டிவி ஃபோன்னா உடனே ஓடி வந்துடும். ஆனால் ஆஃப் அப்படின்னா அடுத்த பேச்சில் டப்புன்னு ஆஃப் பண்ணிட்டு அழுகவே இல்லையே. இப்போ நார்மல் ஆயிடுச்சு, எல்லாமே பல வருஷங்கள் ஆயிடுச்சு. அப்போது நம்ம வந்துட்டு ஒரு கரெக்ஷன், ஒரு முறை போதனை, ஒரு முறை சொல்லி தரணும், ஒரு முறை கரெக்ஷன் பண்ணணும். அதை நம்ம சரியாக பண்ணாதனால தான் நம்மளோட பிள்ளைகள் சரியாக இருக்கிறது இல்லை. அநேக நேரங்கள் என்ன பண்ணுறோம், பிள்ளை பிறந்த உடனே எந்த ஸ்கூலில் சேர்க்கலாம், ஸ்டேட் போர்டில் போடலாமா, மெட்ரிகுலேஷனில் போடலாமா, இல்லாட்டி வந்துட்டு சிபிஎஸ்சி சிலபஸில் போடலாமா, இல்லை ஐசிஎஸ்சி சிலபஸில் போடலாமா, இல்லை நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி ஹோம் ஸ்கூலிங்கிற பேரில் என்ன பண்ணலாமா, இல்லாட்டி இன்டர்நேஷ்னல் ஐபி சிலபஸில் போடலாமா, இல்லை ரெசிடென்ஷியல் ஸ்கூலில் போய் சேர்த்துருவோமா, இல்லை இன்னும் நல்லா பிள்ளை மிலிட்ரி ஸ்கூலில் சேர்த்துடலாமா, என் பிள்ளை நல்லா வளரணும் அப்படி யோசிக்கிறோம். எனக்கு பிள்ளை பிறந்துருச்சு, என் பிள்ளை நல்லா வளரணும்னா இந்த ஏரியா சரியில்லை. என்ன சரியில்லை? ஏரியா சரியில்லை. நல்ல ஏரியா வாடகை பார்த்து பேர் எங்கே கரெக்டாக சொல்லுங்கள், எங்கே நல்ல ஏரியா இருக்குது சொல்லுங்களேன். இந்த உலகத்தில் எங்கே நல்ல ஏரியாவை கண்டுபிடிப்பீங்க சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற நல்ல ஏரியாவில் என் பிள்ளை வளரணும்னு நீ நினைக்கிறது எல்லாமே க்ளீனாக இருக்கிற ஏரியா, ஒரு மாதிரி பெரிய பெரிய வீடாக பணக்காரங்க இருக்கிற ஏரியா, இல்லை இல்லாட்டி ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் மாதிரி, இல்லை வில்லாஸ் மாதிரி செக்யூரிட்டியோட, இல்லை பாதுகாப்பா, அப்படி நல்ல ஏரியா. நம்ம சொல்கிற நல்ல ஏரியா என்ன தெரியுமா? எவனையும் கண்டுக்க மாட்டான். எதார்த்தமாக பக்கத்தில் இருக்கிற நேரில் பார்த்தா கூட ஹை அப்படி போயிடுவான். என்ன சண்டை பிரச்சனாலும் பக்கத்தில் என்ன ஆச்சு, என்ன சண்டை, என்ன சத்தம் கேட்க மாட்டாங்க. இதுதான் நம்ம சொல்கிற நல்ல ஏரியா. நான் ஒன்று சொல்லட்டுமா? நம்மளுடைய பிள்ளைகளை நன்றாய் வளர்ப்பது நிமித்தமாய் நம்ம பிள்ளைகள் தான் அடுத்த சமுதாயமே. நம்ம பிள்ளைகள் நம்ம நல்லா வளர்த்தோம் அப்படின்னா அடுத்த சமுதாயம் உலகத்தில் சூப்பராக உண்டாகும். நம்ம அநேக நேரங்களில் கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில், இங்கே இந்த வசனம் நல்லா கவனிங்க, பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. எப்படி வளர்க்கணும்? கர்த்தருக்கேற்ற சிக்ஷையில் வளர்க்கணும், ஆண்டவருக்கு ஏற்ற போதனையில் வளர்க்கணும். நம்ம வந்துட்டு கர்த்தருக்கேற்ற சிக்ஷைனா என்ன, கர்த்தருக்கேற்ற போதனைனா என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். டிசிப்ளின் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த லார்ட். இந்த இடத்துல ஆண்டவர் இருந்திருந்தா என் பிள்ளை எப்படி கரெக்ஷன் பண்ணியிருப்பார், இந்த இடத்துல இதே ஏசப்பாவாக இருந்திருந்தாருன்னா என் பிள்ளை எப்படி சிக்ஷித்திருப்பார். அந்த ஆண்டவருக்கு ஏற்ற சிக்ஷையும் போதனையும் உங்களுக்கு நல்லா புரியணும். முதல்ல அதில் வளர்க்கணும் பிள்ளைய. அதுக்கு என்ன பண்ணணும்? பெற்றோர்கள் உட்கார்ந்து முதல்ல வேதத்தை வாசிக்க ஆரம்பிக்கணும். ஆண்டவரே உம்முடைய சிக்ஷனை என்ன, ஆண்டவரே உம்முடைய போதனை என்ன, ஆண்டவரே அதை முதல்ல ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அந்த போதனையிலே அந்த சிக்ஷையில பிள்ளைகளை வளர்க்கணும். நம்ம அது பண்ணுறது இல்லை. நம்ம வந்துட்டு வசனத்தை சார்ந்து பிள்ளைகளுக்கு போதிக்கிறது இல்லை, நம்மளுடைய சொந்த அனுபவத்தில் போதிக்கிறோம். நான் வேலைக்கு போகிறேன், நான் சம்பாதிக்கிறேன், 4 பேர் என்ன நல்லா மரியாதையாக பார்க்குறாங்க, அப்போ நான் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக தானே இருக்கிறேன், நான் சமுதாயத்தில் எனக்குன்னு ஒரு மரியாதை உண்டு இல்லை, அப்போ எனக்கு என் பிள்ளைய வளர்க்க தெரியாதா? எனக்கு என் பிள்ளைய வளர்க்க தெரியாதா? நான் பார்க்கலையா, எனக்கு தெரியாதா அப்படின்னு நம்மளாவே நினச்சிக்கிட்டு நாமாவே என்ன பண்ணிடுறோம், பிள்ளைய வளர்க்க ஆரம்பிச்சிடுறோம். என்ன பண்ணுறோம்? முதல்ல பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி தரோம். நமக்கு வேண்டாத ஒரு ஆள் வீட்டுக்கு வரும்பொழுது அப்பா வீட்டில் இல்லைன்னு போய் சொல்லிட்டு பாப்பா வந்து மாமா கிட்ட அப்படியே சொல்லி கொடுத்து அனுப்புகிறோம். அப்போ நம்மளுடைய போதனைகள் என்ன ஆகுது? நம்மளுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறுது. உன்னுடைய சொந்த போதனைகள், உன்னுடைய சொந்த வளர்ப்பு சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். இப்போ அதிகமாக பாதிக்கப்படுறது யாரு? பிள்ளைகள் தான். பிள்ளைகள் தான் கன்ஃபியூஷனில் ஆயிடுறாங்க. அப்பா நீங்களே சரியில்லை போங்கப்பா, அன்றைக்கி அப்படி பண்ணக்கூடாது, நீங்கள் அப்புறம் இப்படி பண்ணுன்னு சொன்னீங்க, நீங்களே அப்படி தான் பண்ணுறீங்க, அப்புறம் என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு பிள்ளைகள் தங்களுடைய மாம்ச இச்சைகளை ஆசைகள் நிறைவேற்றுவதற்காக உங்களுடைய சொந்த போதனை நீங்கள் வளர்த்தீங்கன்னா உங்களையே திருப்பி குற்றப்படுத்தி அது செய்த காரியத்தை செஞ்சுட்டு தான் இருக்கும்.
அப்போ என்ன, நமக்கு நிறைய ஐடியாஸ் தெரியும், நம்ம நிறைய படிச்சிருக்கோம், நமக்கு நிறைய அறிவு உண்டு, நமக்கு சமுதாயத்தை பற்றி விழிப்புணர்வு உண்டு, பிள்ளைகளோட அதிகமாக அனுபவம் உண்டு, நிறைய நியூஸ் சேனல்ஸ் பார்க்குறோம், இல்லை நிறைய பேர்கிட்ட பேசுகிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் நம்மளுடைய அனுபவத்தில் பிள்ளைகளை வளர்த்தா, அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரி, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பிள்ளை வளர்க்கக்கூடிய காரியத்தில் நம்மளுடைய அட்வைஸும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், டிசிப்ளின் பண்ணுற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் அதே இது கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் பிள்ளைகளை போதிப்பீர்களானால், நல்லா கவனிக்கணும், பிள்ளைகளை பெற்றோர்கள் என்ன பண்ணக்கூடாது, கோவப்படுத்தக்கூடாது. உனக்கு கோவம் வந்தோன்னு நீ பிள்ளைய எப்படி அடிக்கக்கூடாது. இல்லை, அநேக நேரங்களில் புருஷனுக்கும் முன்னாடிக்கும் சண்டை அப்படின்னா வீட்டுக்காரு மனைவி எப்படி அடிச்சிருவார். இப்போ வீட்டுக்காரம்மா திருப்பி புருஷனை அடிக்க முடியாது. ஆனால் சில வீடுகளில் வீட்டுக்காரம்மா தான் புருஷன் அடிக்கிறாங்க, அது வேறு விஷயம், அதுவும் நடக்குது. அடிக்க முடியாது, என்ன பண்ணுறது, பிள்ளைகள் மேலே போட்டு கோவத்தை காட்டிடுறது. அதுக்கு உண்மையே புரியாது, ஏன் மம்மி சும்மாவே நம்ம அடிக்கிறாங்க, நான் என்ன பண்ணேன் அப்படின்ற மாதிரி அதுங்க முழிக்கும். அப்போது பிள்ளைகளை நீங்கள் கோவப்படுத்தக்கூடாது. நல்லா கவனிங்க, எவ்ரி பேரண்ட் ஹாஸ் டு லிசன் திஸ் வெரி கேர்ஃபுல்லி. டு நாட் ஆங்கர் யுவர் சைல்டு. பிள்ளைகளை கோவப்படுத்தாத. உங்க கோவத்தை பிள்ளைகள் மேலே தீர்க்காதீங்க. அதுக்கு மாற கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் கர்த்தருக்கேற்ற போதனையிலும் என்ன பண்ணுவாங்கள வளர்க்கணும். தொடர்ந்து வாசிக்கலாம். வேலைக்காரரே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாக இருக்கிறவர்களுக்கு பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடமற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து. எப்படி கீழ்ப்படினோம்? உங்கள் எஜமான்கள் சரீர பிரகாரமாக இருக்கிற அப்படின்னா. அகைனி அவிசுவாசி எஜமான பற்றி இங்கே பேசலை, விசுவாசியாகி எஜமான பற்றி சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் எஜமான் கிறிஸ்டினாக இருந்தா, உங்கள் எஜமான் ரட்சிக்கப்பட்டது உண்மையாக இருந்தா, அவனுக்கு என்ன பண்ணு, ஆண்டவர் கீழ்படுற மாதிரி உன் எஜமானுக்கு வேலை ஸ்தலத்தில் கீழ்ப்படி. இதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லட்டுமா? எந்த ஒரு தனி மனிதனுக்கும் என் வாழ்க்கையை மொத்தமாகவே அர்ப்பணிச்சாடி மொத்தமாகவே எல்லாம் கீழ்ப்படிய முடியாது. அப்படி செய்கிறதா ஆண்டவர் மட்டும்தான். மனைவி புருஷங்கிட்ட அந்த கண்டென்ட்டில் கீழ்ப்படியணும், பிள்ளைகள் பெற்றோர்கள்கிட்ட அந்த ஒரு காரியத்தில் கீழ்ப்படியணும், வேலைக்காரர்கள் எஜமான்கள் கிட்ட வேலையை சம்பந்தப்படுத்திய காரியத்தை கீழ்ப்படியணும். அதாவது எந்த ஒரு மனிதனும் யாருக்கிட்டையும் மேலான அதிகாரத்தில் யாருக்கிட்டையுமே வாழ்க்கையவே முழுசாக கொடுத்து மொத்தமாகவே அப்படி கீழ்ப்படிய முடியாது. அப்படி வசனம் சொல்லவும் கிடையாது. எந்த இடத்துல யாருக்கு எதை சார்ந்து கீழ்ப்படிய வேண்டும், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? அப்போ வேலைக்காரரே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாக இருக்கிறவர்களுக்கு பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடமற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து மனுஷருக்கு பிரியமா இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல். அந்த இங்கிலீஷ்ல வார்த்தை கவனிங்களேன், ஐ சர்வீஸ். இப்படி ஒரு வேர்டு இருக்குன்றதே நான் இங்கிலீஷ் வகையில் பார்க்கும்போது தான் பார்த்தேன். நான் ஐ சர்வீஸ் தான், இப்படி ஒரு வார்த்தை இருக்கா ஆங்கிலத்தில்? மேபி ஆங்கிலத்தில் இருக்க மந்தில், ஆனால் இங்கிலீஷ் பைபிளில் இருக்கு பாருங்க, ஐ சர்வீஸ். அடுத்து பாருங்க, மென் ப்ளீசர்ஸ். அதான் சொல்கிறேன், இங்கிலீஷ் நல்லா வரணும்னா இங்கிலீஷ் பைபிள் வாசி, தமிழ் உனக்கு நல்லா வரணும் தமிழ் பைபிள் வாசி, ஒரு லாங்குவேஜ் பயங்கரமாக டெவலப் ஆகும். சரியா? அப்போது மனுஷருக்கு பிரியமாக இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படியே செய்யுங்கள். நீ வேலை செய்கிற இடத்துல உன்னுடைய ஓனர், உன்னுடைய சூப்பர்வைசர், உன்னுடைய ஸ்டாஃப் யாருன்னா ஒருத்தர் உனக்கு மேலே இருக்கிறவங்க பார்க்குறாங்கன்றதுக்காக நல்ல பிள்ளை மாதிரி வேலை செய்யாத. அவன் பார்க்குறானோ பார்க்கலையோ, உன் வேலையை நீ செய், அவ்வளோதான். ரெண்டாவது, எஜமான கீழ்ப்படினா வேலையில் நல்ல பேர் வாங்க சொல்லி வசனம் சொல்லி இதுன்னு சொல்லி வேலைக்கே முக்கியத்துவம் கொடுத்து வேலையே செஞ்சு நீ கர்த்தருடைய வேலையை செய்யாமல் போயிடாத. ஸோ நீ வேலையில் எஜமான் கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறத விட உன்னுடைய இருக்கிறதுல மிகப்பெரிய எஜமானனாகி இயேசு சொன்ன வேலையை முடிக்கணும் அப்படின்றத கவனம் உள்ளவனாயிரு. அப்போ சிம்பிளாக சொல்லணும், எப்படி சொல்லலாம்? கொடுக்குற சம்பளத்தை ஊழியம் செய். 10,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு 1000 ரூபாய்க்கு வேலை செஞ்சுட்டு 9,000 ரூபாய்க்கு ஓபிடிச்சுட்டு வாங்கிட்டு வராத. சரியா? 10,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு 50,000 ரூபாய்க்கு உட்காந்து வேலையை பார்த்துட்டு இருக்காத. வெரி வெரி பேட். மனுஷங்கிட்ட மென் ப்ளீசஸாக இருக்காது. ரெண்டுத்தையுமே எவ்வளோ பேலன்ஸ்டாக ஆண்டவர் சொல்கிறார் இப்போ பவுல் மூலமா. சரியா? டு நாட் பி மென் ப்ளீசஸ். மனிதனை பிரியப்படுத்துகிறவனா இருக்காத, பார்வைக்கு ஊழியம் செய்யாத. இங்கே ஊழியன்ற வார்த்தை உடனே ஊழியக்காரன் நினைக்காத. இங்கே வேலைக்கு போகிற இடத்துல வேலைக்காரன், வேலை செய்கிற இடத்துல அதை சொல்கிறார். உடனே ஊழியன் வர்றது எல்லாமே அப்படி கிடையாது. அப்போ என்ன அப்படின்னா, நல்லா கவனிங்க, இங்கே நம்ம சபையில் இங்கே இப்போ இருக்கிற இந்த மீட்டிங்கில் ஓனர்ஸை விட லேபர்ஸ் தான் எல்லாருமே. யாரும் சொந்தமாக ஓனர்ஸ் பெருசாக இல்லை. கரெக்டாக? யாரும் பெருசாக ஓனர்ஸ் இல்லை, எல்லாருமே வேலைக்கு தான் போகிறீங்க. ரைட்டா? சரி. இப்போது மனுஷனுக்கு பிரியமாக இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல்.
மனுஷனை பிரியப்படுத்தாத. ஐ சர்வீஸா, மென் ப்ளீசஸா இருக்காது. மனுஷனை பிரியப்படுத்தும்படிக்கு செய்யாத. என்ன அர்த்தம்னா, வாங்குற சம்பளத்துக்கு உன்னை எந்த பர்பஸ்க்காக வேலையில சேர்த்தாங்களோ அந்த வேலையை செஞ்சுட்டு அமைதியா போயிட்டே இரு. அவ்வளவுதான். என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம எஜமான்கள் கிட்ட நல்ல பேர் வாங்குறத வேலை செய்றோம். கரெக்ட்டா சொல்லு, நீ வேலைக்கு போறது நல்ல பேர் வாங்க வேலைக்கு போறியா? சம்பளம் வாங்க வேலைக்கு போறியா? இப்போ இங்க வசனம் என்ன சொல்லுது? மனிதனை பிரியப்படுத்துறவனா நீ வேலை செய்யாத. கர்த்தர் பார்க்கிறார்ன்றத சொல்லி உன் வேலையை உண்மையுத்தமா செய்யின்றார். பவுல் சொல்றாரா? இப்போ இதுக்கு மாறா எப்பவுமே வசனம் என்ன சொல்லுதோ, அதுக்கு மாறா செய்யக்கூடிய காரியத்துல உள்ள ஒரு ஃபீல் இருக்கும். ஆனா இப்ப சொல்றேன் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கவனிங்க. உங்களுடைய ஓனரோ, உங்க சூப்பர்வைசரோ, உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய உங்க இன்சார்ஜ் யாருன்னா ஒருத்தர், "வெரி குட்பா" அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா, உள்ளுக்குள்ள ஒரு ஃபீல் வருதா இல்லையா? இப்போ உனக்கு சம்பளம் தராம வெரி குட்ன்னு சொன்னா போதுமா? இல்ல உனக்கு சம்பளம் வேணுமா? புரியுதா? சம்பளம் வேணும் இல்ல? வெரி குட்ன்ற வார்த்தையை கேட்டுட்டு, அதுவரைக்கும் 10,000 சம்பளம் வாங்கி 10,000த்துக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தவன், இப்ப ஓனர் வெரி குட்ன்னு சொல்லிட்டார்ன்ற ஒரே காரணத்துக்காக 10,000 சம்பளம் வாங்கிட்டு 20,000த்துக்கு வேலை செய்வான். அப்படி செய்றது தப்பா? தப்பு இல்ல. உனக்கு அவ்வளோ எனர்ஜி இருந்ததுன்னா செய்யி. யார் வேணாம்னது இப்போ ஒண்ணு. ஆனா அதுல ஒரு ப்ராப்ளம் இருக்குது. நீ வேலை செய்ற இடத்துல உன் எஜமான் உன்னை வெரி குட் சொல்றான்ற காரணத்துக்காக நீ அங்க வேலை செஞ்சு உன் எனர்ஜிய ஃபுல்லா அங்க குடுத்துடுறனால 2 ப்ராப்ளம் இருக்கு. உன் ஃபேமிலியோட ப்ராப்பரா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம போயிருது 1. 2வது ஆண்டவருக்காக உன்னால வேலை செய்ய முடியாம போயிருது. பிகாஸ் யூ ஆர் கிவிங் ஆல் யுவர் எனர்ஜி டூ யுவர் வொர்க் ஸ்பாட். வேலை ஸ்தலங்கள்ல உன் எனர்ஜி மொத்தமா குடுத்துடுற. அது செய்யவே செய்யாத. யாருன்னா பார்த்துருவாங்கன்ற பயத்துக்காக மேனாமினிக்கியா வேலை செய்யாத. அதே நேரத்துல அப்படியே வேலை தான் என் வாழ்க்கையை செய்யும் தொழிலே தெய்வம்னு ஓடுறாத. அது தெய்வம் கிடையாது. குடுக்குற சம்பளத்துக்கு என்ன வேலைக்கு அவன கூப்பிட்டானோ அந்த வேலைய யாரு பார்த்தாலும் பார்க்கலனாலும், நீ ஆண்டவர் பார்க்கிறார்ன்ற பேர்ல சின்சியரா பண்ணிட்டு வந்துடு. தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். தொடர்ந்து வாசிக்கலாம். அடிமையானாலும் சுயாதீனம் உள்ளவன் ஆனாலும். இன்னைக்கு நம்ம அடிமையும் இல்ல, சுயாதீனம் இல்லை என அந்த காலத்துல இருந்தாங்க. பவுல் எழுதியிருக்கிறாரு. அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பெலனை அடைவான் என்று அறிந்து, மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல்மனதோட ஊழியம் செய்யுங்கள். அகைன் நீங்க ஊழியம் செய்யுங்கள்ன்ற வார்த்தை கர்த்தருக்காக ஊழியம் செய்யறத பத்தி பேசல. உன் எஜமான் கிட்ட நீ வேலைக்காரனா வேலை செய்யற பத்தியா, அதை பத்தி தான் பவுல் இங்க சொல்றாரு. ஊழியம்ன்ற வார்த்தை வந்த உடனே ஊழியக்காரன் நினைக்காது. அதே போல எஜமான்கள் இப்ப என்ன பண்ணுவான்? எஜமான்களே, அந்தபடியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து, அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்றும் அறிந்து கடும் சொல்லை விட்டு விடுங்கள். சரியா? இப்ப நல்லா கவனிங்க. இப்ப நம்ம எல்லாரும் பிலீவர்ஸா? நம்ம எல்லாரும் பிலீவர்ஸா? கர்த்தருடைய பிள்ளைகள் தானே. இப்ப நம்ம எல்லாரும் யாரோ ஒருத்தருக்காக வேலை செய்யறோம் அப்படின்ற ஸ்தானத்துல பார்த்தாச்சு. இப்ப நமக்கு கீழே வேலைக்காரங்க இருக்கிறாங்களா? இல்ல. ஆனா யோசிச்சு பார்த்தா இருக்கிறாங்க. நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு பிளம்பரு, ஒரு எலக்ட்ரீஷியனு, ஒரு ஒரு நம்ம பைக் கொண்டு போய் குடுக்கக்கூடிய மெக்கானிக்கு, சர்வீஸ் ஆட்கள், இல்ல வேற என்ன சொல்லலாம்? வீடு கட்டுறோம்னா மேஸ்திரிமார்கள், இல்ல இவங்கெல்லாம் வந்து இப்ப யாருக்காக வேலை செய்றாங்க? எனக்காக வேலை செய்றாங்க. இல்ல என் வீட்ல வேலைக்காக கூப்பிடுறேன், வராங்க, வேலை செய்றாங்க. இப்ப நான் அவங்களுக்கு சம்பளம் தரணும். இப்ப அந்த மாரி விசுவாசிகளாகி அவர்கள் இருப்பாருங்க அப்படின்னா, நீ பெரிய ஓனர் மாரி பிஹேவ் பண்ணாத. நீ பெரிய எஜமான் மாரி பிஹேவ் பண்ணாத. அவன போட்டு அப்படி ஓவரா வேலை வாங்காத. அவன நல்ல வேலை வாங்கிட்டு, அவன் வருமானத்துக்காக அவன் வேலை செய்றான். அவன வந்துட்டு, "பிரதர், என்ன பிரதர் நம்மலாம் கர்த்தருடைய பிள்ளைகள் பார்த்து வாங்கிக்கங்க பிரதர்." அப்படி சொல்லக்கூடாது. அது அது அந்த உபதேசம் அப்படியே உனக்கே சொல்லிக்கோ. கர்த்தருடைய பிள்ளை நமக்காக வேலை செய்றாரு. எக்ஸ்ட்ரா ரூ. 100 தரலாம். ஒண்ணும் குறைஞ்சு போயிட போறதில்ல. யாருக்காவது புரியுதா நான் சொல்றது? புரியுதா? இது எப்படி தெரியுமா இருக்குது? பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்க்கு போவோம். ஒரு ட்ராலி ஒண்ணு கையில குடுத்துருவாய்ங்க. அப்படியே தள்ளிக்கிட்டே போய் எல்லாத்தையும் எடுத்து, எடுத்து, எடுத்து உள்ள போட்டு வருவோம். பில்லிங் கவுண்டர் பில்லே அடிப்பான் ஒரு 10 பக்கத்துக்கு நீட்டா அப்படியே ஜவுளி முடி மாரி வரும் பெருசா. அ என்னைக்காவது பில்ல செக் பண்ணியிருக்கோமா? அவன் சொன்ன ஆஃபர போட்டிருக்கானா இல்லையான்னு என்னைக்காவது கால்குலேட் பண்ணி பார்த்துருக்கோமா? இல்ல என்னைக்காவது, "ஏங்க என்னங்க இவ்ளோ காஸ்ட்லியா போட்டிருக்கீங்க? ரூ. 100 கம்மி பண்ணுங்கன்னு" பார்கெயின் பண்ணியிருக்கோமா? பண்ணதே கிடையாது. ஆனா, இந்த வீட்டு வாசல்ல தள்ளு வண்டியில காய்கறி எடுத்துட்டு வரும் பாரு ஒரு பாட்டியம்மா. அதுகிட்ட ரூ. 10 கருவேப்பில ரூ. 5க்கு சண்டை போட்டு வாங்குவ. அந்த ரூ. 5 வச்சு நீ என்ன பண்ண போற சொல்லு? காணிக்கை போடுறது சில்லறை வேணுமோ? அ
என்ன என்ன பண்ண போற? மீன்காரங்க தலைமை தூக்கி வச்சுட்டு மீன் 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 வித்துனே வருவாங்க. வீட்டில் அவங்ககிட்ட வாசலில் மீன் வாங்குவோம். உண்மையாகவே அநியாய ரேட் சொல்கிறாங்க. மார்க்கெட்டில் வாங்கினா அது இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் அப்படி போய் கடையில் போய் வாங்கினோம் அப்படின்னா ஒரு மீன் கிலோ 200 இந்த பம்பில் டபுள் த ரேட் 400 சொல்லுதுன்னா அது அநியாயம். ஏமா நான் 1 கிலோமீட்டர் போய் வாங்கிட்டு வந்தேன்னா பாதிக்கு பாதி அமௌண்ட் நான் மிச்சம் பண்ணுவேன். நீ வீட்டு வாசலில் வந்து தர, சரி கொஞ்சம் முன்ன பின்ன எக்ஸ்ட்ரா வாங்கிக்கணும்னு பார்த்தா டபுள் த ரேட்டாக சொல்லுவேன். அது அநியாயம். கண்டிப்பாக அங்கே பேசி தான் ஆகணும். நம்ம அநியாயம் நம்ம எதுவும் பண்ண முடியாது, யாருக்கும் கொடுக்கவும் முடியாது. ஆனால் அவங்ககிட்ட பேர் 10 ரூபாய்க்காக சண்டை போட்டு நிற்கிறது இல்லை. அதே போல தான் இங்கேயும் கூட நம்ம வந்து வேலை செய்கிற இடத்துல ஓனர்களுக்கு பிரியமாக நடந்துக்க ட்ரை பண்ணுறோம், ஆண்டவருக்கு பிரியமாக இருக்குன்றது மறந்துடுறோம். அதே நேரத்தில் நம்ம வீட்டில் நம்ம வேலைக்காக ஆட்கள் கூப்பிடும் பொழுது அவங்கள அநியாயமான வார்த்தைகள் கடும் சொற்களை பயன்படுத்தக்கூடாது. அவங்களும் விசுவாசிகளாகி வேலைக்காரர்களாக இருக்கிறபடினால நம்ம பெரிய எஜமான்ற ஃபீல் வராமல் அவருக்கும் அந்த விசுவாசியாகி எனக்கு வேலை செய்ய வந்திருக்கிறவங்களுக்கும் ஓனராக இருக்கக்கூடிய விசுவாசியாகி எனக்கும் எங்கள் 2 பேருக்கும் ஒரு ஓனர் ஒருவர் இருக்கிறாரு, எஜமான் இருக்கிறாரு அப்படின்றத அறிந்து கடும் சொல்லை பயன்படுத்தாமல் பட்சபாதம் இல்லை, ஆண்டவர்கிட்ட பட்சபாதம் இல்லை என்று அறிந்து கடுமையான வார்த்தைகள் பயன்படுத்தாமல் அன்போடு நடத்தணும். அதுக்காக வந்துட்டு விசுவாசிகள் யாருன்னா, ஐயா நான் வந்து கொத்தனாராக இருக்கேன், மேஸ்டர் வீட்டு வேலை இருக்க, வேலை இல்லையா, சரி எப்படி வீட்டுக்கு வந்துட்டேன், ஒரு நாள் கூலி கொடுத்து அனுப்புங்களேன் அப்படின்னு கொடுத்துடலாமா? இல்லை, செய்கிற வேலைக்கு தான் கொடுக்க போகிறோம். அப்போது பைபிள் இஸ் வெரி பேலன்ஸ்ட். வசனம் என்பது ரொம்ப சமநிலையான ஒரு உபதேசத்தை அருமையாய் போதிக்கிற ஒரே ஒரு புக் அப்படின்னா பைபிள் மட்டும்தான். இப்போ இந்த 6ஆம் அதிகாரத்தில் 9 வசனங்கள் மேலேருந்து பார்த்தோம். நம்ம இல்லை என்னெல்லாம் சொன்னார்? பெற்றோர்கள் பிள்ளைகளை கர்த்தருடைய சிட்சையிலும் போதனையும் நடத்தணும். பிள்ளைகளை பெற்றோர்கள் கோவப்படுத்தாத அப்படி பார்த்துக்கணும். பிள்ளைகளும் பெற்றோர்களுக்கு கர்த்தருக்கு ஏற்ற விதத்தில் நடக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரியா? அதே போல் வேலைக்கு போகிற இடத்துல வேலைக்காரங்க ஓனருக்கு எல்லா வேலையும் என்ன வேலைக்காக கூப்பிட்டானோ அந்த வேலையை எக்ஸ்ட்ரா கேட்டாங்கன்னா தாராளமாக ஹெல்ப் பண்ணு. விசுவாசியாகி ஓனர்னு சொன்னால் தாராளமாக ஹெல்ப் பண்ணு, தப்பே கிடையாது. கொடுக்குற சம்பளத்துக்காக வேலையை முடிச்சுட்டு வீட்டு இடத்த காலி பண்ணு. அங்கே போய் வீட்டில் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஆண்டவருக்காக ஊழியம் செய்யறதுல கொஞ்சம் எனர்ஜி ஒன்று தேவைப்படுது. அதெல்லாம் கவனத்தில் இருக்கட்டும். ராமின்னு சொல்லுவோமா? கவனத்தில் இருக்கட்டும். சரிங்களா? அதே போல் நம்ம வீட்டுக்கு வேலைக்காரன்ற பேரில் வராங்க பார்த்தீங்களா, அவங்கள கடுமையான சொற்கள் சொல்லாத. அவங்களும் விசுவாசிகளாக இருக்கிறபடினால அவங்களும் நம்மோடு கூட நித்திய ஜீவனை பெற போகிறாங்கன்ற காரணத்தால் வேலையே செய்யாமல் சும்மா பணமும் கொடுக்காத. அதே நேரத்தில் செய்கிற வேலைக்கு சரியான ஊதியத்தை அவங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா அவங்க மேலே கடுமையான சொற்கள் பயன்படுத்தி நம்மளை பெரிய ஓனராக பெரிய ஆளை காட்டிக்க கூடாது. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு எஜமான் மேலே இருக்கிறார். புரியுதா? இப்போ நம்ம இந்த 5ஆம் அதிகாரத்தை தனியாக விட்டுறாத. மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள், புருஷர்களே உங்கள் சொந்த மனைவிகளில் அன்பு கூறக்கடவர்கள். சரியா? புருஷன் பொண்டாட்டி கீழ்ப்படி, மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படி, புருஷ மனைவியை நேசி. பெற்றோர்கள் பிள்ளைகளை கர்த்தருடைய சிட்சையின் போதில் வளர்த்து கொண்டு வா. பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படி. வேலைக்காரங்க எஜமானுக்கு கீழ்ப்படி. எஜமானர்கள் வேலைக்காரர்களை கடுமையான சொற்கள் பயன்படுத்தாதீங்க. நம்ம எல்லாருக்கும் மேலே ஒரு பெரிய எஜமானத்தர் இருக்கிறாரு. இப்போ ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியுங்கள். ஞாபகம் இருக்கா? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியுங்கள். நான் இது போன வாரம் என்ன சொன்ன நான் கிரேக்க ரோமன் மக்கள் மத்தியில் அப்படின்னா ரோமர்களுடைய அதிகாரத்தில் வாழக்கூடிய மக்கள் கிரேக்க பாஷை பேசி கொண்டிருக்கிறார்கள். அன்றைக்கி பாஷை அதுதான். அப்போ கிரேக்க ரோமன் வேர்ல்டில் அடித்து ஆளுகை செய்வது தான் பழக்கமாக இருந்தது. அடிமைத்தனத்தில் இருக்கிறவனை அடிமையாக வச்சு, அவன் வாலண்டியராக இல்லை, அடிமையை பிடிச்சி மனைவியை கட்டாயப்படுத்தி ஸ்லேவாக வீட்டில் வைக்கிறது, பிள்ளைகளை அதிகாரம் பயன்படுத்தி பெற்றோர்களை அடிக்கிறது, ஓனர்ஸ் மக்களை ரொம்ப வேலை செய்ய ரொம்ப துன்பப்படுத்துறது, இப்படி ஒரு ப்ராக்டிஸ் ரோமர்கள் நாட்களில் பயங்கரமாக இருந்தது. ரோமர்கள் ஆட்சியை விட கொடுமையான ஆட்சி வேறு ஒன்றுமே கிடையாது. அவ்வளோ கொடுமையாக இருந்தது. அதன் மத்தியில் பவுல் இங்கே சொல்கிறாரு, இது வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு உபதேசமாக இருந்திருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படி. வீட்டில் வேலைக்காரனாக இருந்தாலும் பரவாயில்ல, அவன் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிற அப்படின்னால இந்த மாதிரி தான் நீ அவனுக்கும் கீழ்ப்படிந்திருக்கணும் அப்படின்ட்டு ஒரு பேலன்ஸ் அழகாக பவுல் போதிக்கிறார். சரியா? நம்ம அடிக்கடி எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் சர்வாயுத வர்க்கம் அப்படின்றத மட்டும் தனியாக ஒரு செய்தியாக கேட்டிருப்போம். என்னைக்காவது எஃபிஷியன்ஸுடைய கான்டெக்ஸ்டோட கேட்டிருக்கோமா? ஒருவருக்கு ஒரு கீழ்ப்படின்றத கான்டெக்ஸ்ட். இப்போ சொல்லிட்டு என்ன சொல்ல பாருங்க. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்படுங்கள். எதில் பலப்படுங்கள்? கர்த்தரிலும் சத்துவத்திலும் அவருடைய வல்லமையிலும் பலப்படுங்கள். எதுக்கு? நீங்கள் பிசாசின் எப்படி பலப்படணும் அப்படின்னா, இப்போ மேலே ஃபுல்லாக படித்தோம் பற்றியா, இதுதான் பலப்படுவது.
ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து ஒருவரோடு ஒருவர் இணக்கமாய் ஐக்கியமாய் நல்லா இருந்தோம் அப்படின்னா அது தேவ சுத்தம். அதுதான் யூனிட்டி ஸ்ட்ரெங்க். ஒன்று கூடியிருப்பது தான் சபையினுடைய மிகப்பெரிய வல்லமையே. இது தேவன் கொடுத்த கட்டளை, ஆண்டவர் சொல்லி கொடுத்த போதனை. யோவான் 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறபடி, பிதாவே நீரும் நானும் ஒன்றாக இருக்கிறது போல இவர் எல்லாரும் நமக்குள் ஒன்றாக இருக்கும்படி வேண்டுகிறேன். அது ஏசு சொல்லி கொடுத்த சம்பவம். வேறு யாருமே இங்கே ஒன்றா இருக்கிறது இல்லை. பப்புக்கு எல்லாம் ஒன்றா போவாங்க, ஆனால் ஒன்றா இருக்கிறது இல்லை. தேட்டருக்கு எல்லாம் பெரிய கூட்டம் ஒன்றா வரும், ஆனால் எல்லாம் ஒன்றா இருக்கிறது இல்லை. இல்லை, கிரிக்கெட் கிரவுண்டில் மேட்ச் பார்க்குறது எல்லாரும் ஒன்றா வருவாங்க, ஆனால் எல்லாம் ஒன்றா இருக்கிறது இல்லை. பார்க்குக்கு வாக்கிங் எல்லாம் ஒன்றா வருவாங்க, ஆனால் எல்லாரும் ஒன்றா இருக்கிறது இல்லை. சபைக்கு எல்லாரும் ஒன்றா வருகிறோம். சபையை விட்டு பிரிஞ்சு போகும்போது அப்படி போயிடுறது இல்லை. நம்ம போனாலும் எல்லாரும் ஒன்றா தான் இருக்கிறோம் திருப்பி. நம்ம அதுதான் இருக்கிற மிகப்பெரிய ஸ்ட்ரென்த். கர்த்தருடைய சத்துவத்தில் வல்லமையிலும் இதில் பலப்படு. ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து கிறிஸ்து இயேசுவை போலவே நாமும் வாழ்வதற்கு ப்ரிப்பேர் ஆக கர்த்தருடைய வல்லமையிலும் சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஏன் அப்படின்னா, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். இப்போ இவ்வளோ நேரம் நான் சொன்னது உங்களுக்கு நல்லா புரிஞ்சுது அப்படின்னா, இப்போ பிசாசுடைய தந்திரம் என்ன கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தருடைய, அதாவது தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஃபார் வாட்? இப்போ இந்த சர்வாயுத வர்க்கம்னா என்ன, எதுக்காக இது எல்லாமே? எனக்கு நமக்கு மனப்படமாக தெரியும்ல. இல்லை, சத்தியம் என்ன மறைக்க இது பாருங்க, ரட்சிப்பிடம் தலை சீரா ஹெல்மெட்டு, நீதி என்னும் மார்க்கவசம், சத்தியம் என்னும் மறைக்கச்சை, சுவிசேஷம் என்னும் பாதரட்சை, விசுவாசம் என்றும் கேடகம், வார்த்தையாகிய பட்டயம். அவ்வளோதான் இல்லை? அப்போ கவனி, ரட்சிப்பு, நீதி, சத்தியம், சுவிசேஷம், விசுவாசம், வார்த்தை, இந்த 6 காரியங்கள். இதை வச்சு என்ன பண்ண போறோம்? என்னவோ இந்த சர்வாயுத வர்க்கத்தை பத்தி. ஆமா, பிசாசு எதிர்த்து நிக்க போறோம். கரெக்டு தான். அதான் இங்க வசனமே சொல்லுது. எங்க பிசாசு நேரில் வந்து நிக்க போறானா, எப்படி எதிர்க்க போறோம், என்ன பண்ண போறோம்? பிசாசு தந்திரம் என்னன்றது தெரிஞ்சாதான். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். அழகவனி மைக், யார் மைக்கு? பிசாசின் தந்திரத்திற்கு நீ எதிர்த்து நிற்கணும் அப்படின்னா நீ முதல்ல ப்ரிப்பேர் ஆகணும். இனி சபைகளில் போதிக்கப்படும் ஜெபத்தில் நீங்கள் தயாராக வேண்டும், சத்தியத்தில் வேத வசனத்தில் நீங்கள் தயாராக வேண்டும், உபவாசித்து நீங்கள் தயாராக வேண்டும். சர்வாயுத வர்க்கம் எப்படி தயாராக முடியும்? கர்த்தருடைய வார்த்தையின்படி உன் ஃபேமிலியில், நீ வேலை செய்கிற இடத்துல, உன் கீழே வேலை செய்கிறவங்க கிட்ட, கணவன் மனைவி கிட்ட, பெற்றோர் பிள்ளைகள் கிட்ட, இதை தவிர்த்து வேற என்ன இருக்கு நம்மளை சுற்றி? ஒன்றுமே இல்லை. கரெக்டா? கரெக்டாக சொல்லி பார்ப்போம். அப்பா அம்மா கிட்ட நான் இருக்கிறேன், என்கிட்டே பிள்ளைகள் இருக்கிறாங்க. வேலைக்கு போனால் ஓனர்கிட்ட நான் இருக்கிறேன், வீட்டில் இருந்தால் வேலைக்கு ஆள் கூப்பிட்டு வேலைக்காரன் வீட்டுக்கு வரான். இதை தவிர்த்து வேற என்ன இருக்கு உலகத்தில்? சொல்லுங்க பார்ப்போம். இதுதான் நம்ம லைஃப் மொத்தமாக. அவ்வளோதான். ரைட்டா? இப்போ அதில் விசுவாசிகளாகிய ஆட்கள் இருப்பார்கள். ஆனால் வேலை செய்கிற இடத்துல ஓனர் விசுவாசியா? நீ வேலைக்கு கூப்பிட்ட இடத்துல வேலைக்காரன் விசுவாசியா? அப்பா அம்மா விசுவாசியா? பிள்ளைகள் ரசிக்கப்பட்டவங்களா? விசுவாசிகளா? அப்போ நீ எல்லாருமே ஒன்றா தான் இருக்கணும். எல்லாருமே ஒருவருக்கு ஒரு கீழ்ப்படிக்கணும். கீழ்ப்படிக்கணுன்ற அதே நேரத்தில் அவனவன் தனக்குரிய வேலையை செய்யணும். ஏன்னா அவனவனுக்குரிய பலன்களை கர்த்தர் தரப்போகிறார் வசனம் சொல்லுது. செய்யணும். we all have to do a works properly which God has initiated for us. தேவன் நமக்கு ஆரம்பித்து கொடுத்திருக்கிற எல்லா வேலைகளையும் ப்ராப்பராக நம்ம செய்யணும் அப்படின்றது தான் தேவ திட்டம். அப்படி அந்த வேலையை செய்கிற காரியத்தில் ஒருவருக்கு ஒரு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். பிசாசுடைய தந்திரத்திற்கு நீ எதிர்த்து நிற்கணும் அப்படின்னா கர்த்தருடைய வல்லமையிலும் சத்துவத்திலும் பலப்படு. கர்த்தருடைய வல்லமையும் சத்துவமும் என்ன? தேவன் ஏற்படுத்தி இருக்கிற ஒழுங்கு முறையில் ஒழுங்காய் வாழ்வதுதான் கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய சத்துவம். அதில் தான் பலப்படணும். சரியா? மனைவிமார்கள் கணவனுக்கு கீழ்ப்படுகிறதுல சேலஞ்ச் இருக்கா இல்லையா? போன வாரமே நான் சொன்னேன். போன வாரமே நம்ம எபேசியர் 5ஆம் அதிகாரம் வாசிக்கும்போது நான் கேட்டேன். அப்படின்னு நிறைய பேர் சொன்னீங்க இல்லை? கணவனுக்கு கீழ்ப்படுகிறதுல சேலஞ்ச் இருக்கா இல்லையா? கணவன்மார்கள் மனைவிகளை உங்களை சொந்த சரீரமாய் உங்களுக்கு சமமாய் பார்ப்பதில் சேலஞ்ச் இருக்கா இல்லையா? பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுகிறதுல சேலஞ்ச் இருக்கா இல்லையா? பெற்றோர்கள் பிள்ளைகளை ஒரு முறை கரெக்ஷன் பண்ணும்போது நானாவே கரெக்ஷன் பண்ணுறேன்னா இல்லை கரெக்டாக கர்த்தருடைய வார்த்தையின்படி கரெக்ஷன் பண்ணுறேன்னா அந்த யோசனை இருக்குது. அதில் ஒரு தடுமாற்றம் இருக்கா இல்லையா? வேலைக்கு போகிறதுல எப்படி ஓப்பிடிக்கிறோமா இல்லையா? பொய் சொல்லிட்டு லீவ் எடுக்காத ஒரு ஆள் எவனா இருந்தா சொல்லேன்.
பொய் சொல்லிட்டு லீவ் எடுக்காமல் இருக்கிற ஒரு ஆளை சொல்லு. யாரா இருக்கீங்களா? வேலையில் கரெக்டாக வேலைக்கு போயிட்டேன், வேலையில் ஓப்பி அடிக்கவே இல்லை, பர்ஃபெக்டாக வேலை செஞ்சேன், ஒருத்தர் சொல்லு. சர்வைவர் ஆஃப் த ஃபிட்டஸ்டா? டேய் சந்தோஷ், மண்டே தெரிய விட்டுருவேன். சம்மந்தம் இல்லாமல் என்ன சொல்லிட்டு இருக்கிற? சந்தோஷ் மைக் ஆன் பண்ணு. சந்தோஷ், என்ன இது சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்? என்னது? அப்படி இருக்க கூடாதுன்னு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அர்த்தம் தெரியுமா? பலம் இருக்கிற பலசாலி அவனுக்கு தேவையானதை எடுத்துக்கிறான், பலம் இல்லாதவனால எடுத்துக்க முடியல, அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதுதான் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். அதுக்கு சரி கிடையாது. பலவீனனை பலசாலியாகி நம்ம தாங்கணும்னு தான் வசனம் சொல்லுது, இல்லாதவனுக்கு கொடுக்கணும்னு தான் வசனம் சொல்லுது, மடங்கடிக்கப்பட்டவனை தூக்கி விடணும் தான் வசனம் சொல்லுது. பலசாலி வாழ்ந்துடலாம், பலசாலியா இல்லாதவன் அது அவன் பிரச்சனை. சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் கண்டிப்பாக கிடையாது. சரியா? ஓகே. ஸோ இது எல்லாத்துலேயுமே சேலஞ்ச் இருக்குது நம்மளுக்குல்ல, இது எல்லாத்துலேயுமே போராட்டம் இருக்குது, இது எல்லாத்துலேயுமே சேலஞ்ச் இருக்குது. ஏதோ ஒரு விதத்தில் நியாயமான விதத்திலேயே புருஷனை எதிர்த்து நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்குது. நியாயமான விதத்திலேயே ஓனரை எதிர்த்து நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் 100% அமையுது. அப்போ என்ன பண்ணுறோம்? வேலை செய்கிற இடத்துல கூட கண்டிப்பாக ஓப்பி அடிச்சிடுறோம், ஏதோ ஒரு நாள் ஏமாத்திடுறோம், ஓப்பி அடிச்சிடுறோம், ஒழுங்காக வேலை செய்கிறது இல்லை. அதுக்கேற்ற மாதிரி இன்னொரு நாள் என்ன பண்ணுறோம்? மொத்த வேலையை இழுத்து போட்டு எக்ஸ்ட்ராவாக செஞ்சிடுறோம். அப்படின்னா ஆகுது, அன்றைக்கி நான் ஓப்பி அடிச்சாலும் நீ நான் எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சுட்டேன்ல அப்படின்ட்டு உங்களுடைய கிரியைகள் நிமித்தமாக ஒரு சமத்துவத்தை நீங்கள் ஏற்படுத்த ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் வார்த்தை அப்படி சொல்லலை, கர்த்தருடைய வார்த்தை அப்படி சொல்லலை. எப்பவுமே பலப்படு, எப்பவுமே கரெக்டாரு, எப்பவுமே ஒழுக்கமாரு, எப்பவுமே ஓவராகவும் பண்ணாத, எப்பவுமே நீ செய்ய வேண்டிய வேலையை செய்யாமே இருக்காது, எப்பவுமே பேலன்ஸ்டாக செஞ்சுக்கிட்டே இரு. அப்ப என்ன சொல்லப்பட்டிருப்பாரு? நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக இருக்கும்படி, திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். இது மட்டும் இல்லை, இதையும் தரித்துக் கொள்ளுங்கள். இல்லை, இதை மட்டும் தரித்துக் கொள்ளுங்கள் இல்லை, இதையும் தரித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். என்ன சர்வாயுத வர்க்கம்? அதை நம்ம தொடர்ந்து வாசிக்க போகிறோம். இப்போ என்ன சர்வாயுத வர்க்கம்னு சொல்லி நம்ம இங்கே பைபிளில் பார்ப்போம். நம்ம இன்னைக்கு என்ன சொல்றாரு பாருங்க. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. கவனிங்க, 2 கேட்டகரியை பிரிக்கலாம்னு நினைக்கிறேன். துரைத்தனங்கள், அதிகாரங்கள். மாம்சத்தோடு ரத்தத்தோடு இல்லை. ஏன்னா மாம்சத்தோடு ரத்தத்தோடு அப்படின்றது இங்கே நல்லா கவனிங்க, நிறைய பேர் இந்த மாம்சத்தோடு ரத்தத்தோடு அப்படின்றது பாவத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே மாம்சத்தோடு ரத்தத்தோடு அப்படின்றது நம்ம யாரையும் அடித்து கொல்ல போகிறதில்லை, நம்ம யாரையும் பெருசாக கொல்ல போகிறதும் இல்லை. இட் இஸ் நாட் அ வார் அகெயின்ஸ்ட் த ஃப்ளஷ் அண்ட் த பிளட். சரியா? ரியல் வார் கிடையாது. அந்த மாதிரி போய் அப்படி ஒன்றும் இங்கே பிரச்சனை இல்லை. அதுக்கு மாறான பிரச்சனை இருக்குது. துரைத்தனங்கள், ரூலர்ஸ், அதிகாரங்கள், அத்தாரிட்டிஸ், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்தகார கிரியைகள், அந்தகார லோகாதிபதிகள் அப்படின்னா the world against the world forces of this darkness, உலகத்தில் இருக்கக்கூடிய அநீதி, அசுத்தம், தப்பு, இது அகெயின்ஸ்டா. அதோடு மாத்திரமல்ல, பொல்லாத ஆவிகளோடு, வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம். கவனிங்க, யுத்தம் இல்லை, போராட்டம் தான் இருக்குது. டிஃப்ரென்ஸ் நல்லா புரிஞ்சுக்கும். என்ன இல்லை? யுத்தம் இல்லை, போராட்டம் தான் இருக்கு. யுத்தமே எல்லாமே எங்கே போராட போகிறோம்? யுத்தம் இருக்கிறனால தானே போராடுறோம். இல்லை 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 இல்லை, ஆண்டவர் அவைகளை ஜெயித்தார், அந்த ஜெயத்தை நமக்கு தந்திருக்கிறார். அந்த வார்த்தையில் பலப்பட்டு வாழ்க்கையில் ஒழுக்கமாக இருந்தால் ஜெயம் தானாக வரும். அவ்வளோதான். இவனை எதிர்த்து பர்சனலாக ஃபைட் பண்ண, சண்டை போட ஒன்றுமே கிடையாது. அதுக்கான ஆளே கிடையாது. ஏன்னா அவைகளை துரத்தம் பிடிக்கிற அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். அதை மறந்துடாதீங்க. இப்போ என்ன அப்படின்னா, ஃபிசிக்கலாக இங்கே பெருசாக ஃபைட் எதுவும் இல்லை. அதுக்கு பதிலாக ரூலர்ஸ் அண்ட் அத்தாரிட்டிஸ், குடும்பத்திற்கு ஹஸ்பண்ட் ஹெட்டாக இருக்கார், ரூலராக இருக்கார், அவருக்கு அத்தாரிட்டி இருக்குது, அங்கே ஸ்ட்ரகிள் இருக்குது. வேலை செய்ய இடத்துல அந்த பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் அத்தாரிட்டிஸாக இருக்கிறாங்க, ரூலர்ஸாக இருக்கிறாங்க, அங்கே ஸ்ட்ரகிள் இருக்குது. வேலை செய்ய இடத்துல அத்தாரிட்டிஸ் இருக்காங்க, லீடர்ஸ் இருக்காங்க, அங்கே ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது. ஆதாம் ஏவாள் முதல்ல பண்ண பாவம் என்ன?
தங்களுக்கு மேல் தேவன் அதிகாரியா இருக்கிறார் அப்படின்றத இவங்க நிராகரிச்சது தான் இவங்க பண்ண முதல் பாவம். பிசாசுடைய முதல் தந்திரம் என்ன? நீ ஏன் ஆண்டவர் கீழே இருக்கிற? இந்த பழத்தை சாப்பிட்ட நீ ஏன் ஆண்டவர் பேர் ஆயிரலாம் தெரியுமா? இதுதான் பிசாசுடைய முதல் தந்திரம், தெரியுமா? இப்ப அதே தந்திரத்தை தான் இங்க பவுல் சொல்றாரு. பிசாசுடைய தந்திரத்துக்கு நீங்க தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களா ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். அப்ப மாம்சத்தோட ரத்தத்தோட அந்த என்ன போராட்டம் சொல்லிடுறாரு. அந்த போராட்டம் இல்ல, பிரபஞ்சத்தின் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்தகார லோகாதிபதிகள், இந்த உலகத்தில் அதாவது சட்டப்படி பார்க்கும் பொழுது சட்டத்தின்படி இருக்கக்கூடிய அதிகாரிகள், சட்டத்தின்படி ஆளுகை செய்கிறவர்கள், அது இல்லாம சட்டத்தினுடைய கண்ட்ரோல்ல இல்லாம இந்த உலகத்துல ஊர்ல பெரிய நாட்டாம பஞ்சாயத்து பெரிய ஆளு பணக்காரன் வசதி வாய்ந்தவன் எலான் மஸ்க் வந்துட்டு பிரசிடென்ட்டோட கூட ஸ்டேஜில் உட்கார்றாருல, நேரில் போய் பர்சனலாக ஓவல் ஆஃபீஸில் போய் பிரசிடென்ஷியல் ஆஃபீஸில் எலான் மஸ்க் வந்துட்டு தான் பிள்ளைய தூக்கி வச்சுட்டு விளையாடிக்கிட்டு பிரசிடென்ட் ஆஃபீஸில் போய் நான் விளையாடுவாங்களா? விளையாடிக்கிட்டு நீங்கள் நியூஸ் பார்த்தா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆமாம், ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல. எலான் மஸ்க்கு அரசியல் சம்மந்தப்படுத்தி ஏதாவது ஒரு அதிகாரங்கள் இருக்கா, பதவிகள் இருக்கா? கிடையாது. ஆனால் அந்த அளவுக்கு பிரசிடென்ட்டை நேரில் மீட் பண்ணுற அளவுக்கு அவன் என்ன அப்படின்னா அதுதான் பாயிண்ட்டு. ஏதோ ஒரு பாயிண்டில் உலகத்துடைய அதிகாரிகள் துரைத்தனங்கள் அதிகாரங்கள், இந்த துரைத்தனங்கள் அதிகாரங்களில் இல்லாத மற்ற மனிதர்கள் என்ன பண்றாங்க, உலகத்தில் ஆளுகை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பிரபஞ்சத்தில் அந்தகார லோகாதிபதி ஏதோ ஒரு டார்க் ஃபோர்ஸஸ் தவறான விதத்தில் ஒரு ஆளுகை எடுக்கக்கூடிய அளவில் ஆளுகிறவர்களுக்கு சப்போர்ட் எடுக்கிற லெவலில் பெரிய ஆட்கள் இவங்களாம். அது மட்டும் இல்லை, வானமண்டல பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. அதனால தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எப்படி? தீங்கு நாளில் நீங்கள் அவைகளை எதிர்த்து நிற்கணும். சகலத்தையும் செய்து முடிக்கிறவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு. என்ன செஞ்சு முடிக்க போற? தீங்கு நாட்கள்ல அவனை எதிர்த்து நிற்கணும். எப்படி? இன்னைக்கு ஒரு கரண்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா சிம்பிளா சொல்லலாம். இன்னைக்கு நடக்கக்கூடிய பெரிய பிரச்சனை நான் அடிக்கடி சொல்றது தான், இந்திய மக்களுடைய மென்டாலிட்டி எல்லாமே மேலை நாடுகளை பார்த்து அவங்கள பார்த்து காப்பிடிக்கிறது. பீஸா, பர்கர், KFC சிக்கனு, ஃப்ரைட் சிக்கன்ஸ், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், இது எதுவுமே நம்ம நாட்டு சாப்பாடே கிடையாது. இல்லை, வெஸ்டர்ன் கண்ட்ரி பார்த்து ஃபாலோ பண்ணுறோம். இதை நான் போட்டுற டிஷர்ட்டு, ஜீன்ஸு, நம்ம போடுற மேக்கப், ஃபவுண்டேஷன்ஸ், நெயில் பாலிஷ், கியூடெக்ஸ், ஐ லைனர்ஸ், ட்ரிம்ஸ், இது எதுவுமே நம்ம ஊரில் பெருசாக பண்ணதே கிடையாது. அவங்கள பார்த்து காப்பிடிக்கிறோம் எல்லாத்துலேயுமே. பண மதிப்பீடு வரைக்கும் யாரை கம்பேர் பண்ணுறோம்? டாலரை கம்பேர் பண்ணி தான் வர்த்தகத்தை நம்ம தீர்மானம் பண்ணுறோம். சரியா? அப்போ இப்போ அடுத்து அங்கே என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னா, இவங்க யாருமே வந்துட்டு கிறிஸ்தவ நாடுன்ற பேர் கொண்டிருந்தாலும் இவங்க யாருமே கிறிஸ்தவ சார்ந்தவர்களாக இல்லை. ஸ்கூலில் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் ஸ்கூலில் பிள்ளைகளுக்கு செக்ஸ் வேற ஜெண்டர் வேறன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. பிறப்பின் அடிப்படையில் நீ ஆண் உறுப்பு உள்ளவனாய் நீ பிறந்தாலும், இல்லை பிறப்பின் அடிப்படையில் நீ பெண் உறுப்பு உள்ளவனாய் பிறந்தாலும் அதனால நீ ஆண் பெண்ணுன்னு தீர்மானிக்க முடியாது. நீ விருப்பப்பட்டா நீ ஆணா இருந்துக்கலாம், இல்லை நீ பெண்ணா மாறிக்கலாம். சரியா? ஜெண்டர் டஸ் நாட் டிஃபைன்ஸ், இல்லை செக்ஸ் டஸ் நாட் டிஃபைன்ஸ் ஜெண்டர் அப்படின்ற லெவலில் போயிட்டாங்க, ஸ்கூலில் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இதை நீ எதிர்த்து நிற்கணும் அப்படின்னா ஆரம்பத்துல ஃபேமிலி லைஃப்பில் ப்ராப்பராக வாழ்ந்து வந்துருக்கணும். இனி பிசாசுடைய பெரிய தந்திரம் என்ன? மனிதனுக்குள்ள யாரையும் ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவிற்கு மனிதனுக்குள்ள எல்லா விதமான குழப்பத்தையும் உண்டு பண்ணி, மனிதனுக்குள்ள ஒரு சீரான ஒழுங்குமுறைகள் இல்லாம எல்லாத்தையும் சீர்கேடாக மாற்றி, இதை சீர்படுத்தணுன்ற நினைப்புல இவன் ஆண்டவர் யார்கிட்ட மறந்துடுவான். புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? புரியுதா? இன்னைக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதுதான். ஸ்கூல்ஸில் பையனை பொண்ணாக்குறது, பொண்ணை பையனாக்குறது. நான் ஒரு பாயிண்டில் இந்த சின்ன வயசில் ஆம்பளை பையனுக்கு பொம்பளை மாதிரி மேக்கப் பண்ணி லிப்ஸ்டிக் போட்டு அழகு பார்க்குறது, பாவாடை போட்டு விடுறது, பெற்றோர்கள் தயவுசெய்து பண்ணாத, தேவையில்லை. அதில் ஒரு இன்பமும் இல்லை. கர்த்தருக்கு விரோதமாக செய்யக்கூடிய காரியத்தில் ஒரு ஹாப்பினஸும் கிடையாது. அது ஜாலி இல்லை, அது பார்க்க அழகு இல்லை, அது பார்க்க சந்தோஷம் கிடையாது. அது பெற்றோர்கள் அந்த தப்பு பண்ணுறது இப்பாட்டு முதல்ல. பொம்பளை பிள்ளைய ஹேர் கட் பண்ணி விட்டு ஆம்பளை பிள்ளை மாதிரி பண்ணி விடுறது, அது தப்பு. பண்ணாத முதல்ல பெற்றோர்கள் பண்ணாதீங்க. சரியா? ஒரு குறிப்பிட்ட அளவில் நான் சொல்கிறேன், ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் நான் எதிர்க்கிறேன்.
அதில் ஆணுக்கு பெண்ணுடைய உடுத்தி, இல்லை பெண்ணை ஆணா மாற்றி ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் தானே பாஸ்டர். அப்படி தாண்டா பிசாசு தந்திரமாக உள்ள வருவான். எதுக்கு? வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, ஆண்களுடைய ஆடையை பெண்கள் போடாத, பெண்ணுடைய ஆடையை ஆண் போடாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? ட்ரெஸ்ஸு தான் ஒரு மனுஷனை வெளியே டபக்குன்னு முதல்ல காட்டுது ஆம்பளை பொம்பளைன்னு. தூரத்தில் பார்த்தவொடனே ட்ரெஸ் கூட வச்சு சொல்லிடலாம் பையனா பொண்ணான்ட்டு. கிட்ட வந்தாதான் உடல் அமைப்புகளை பார்த்து பையனா பொண்ணான்னு சொல்ல முடியும்ல. அப்போ முதல்ல தெரியுது ட்ரெஸ்ஸு தான். ட்ரெஸ் வச்சு டிஃபைன் பண்ண முடியும் ஆனா பெண்ணான்ட்டு. அதுவே பிசாசுடைய பெரிய தந்திரம் தான். அந்த ட்ரெஸ்ஸை மாத்தாத, ஆண்டவர் எப்படி படைச்சாரோ அப்படி தான் இருக்கணும்னாரு. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் ஞாபகம் இருக்கா? தேவகுமாரர்கள் மனுஷகுமாரத்திகள் சௌந்தரியம் உள்ளவர் என்று கண்டு தங்களுக்குள் பெண் கொண்டார்கள். அப்புறம் என்னாச்சு? மனித இனமே இல்லாத அளவிற்கு, அந்த ஆண் பெண் என்ற மனிதனே தெரியாத அளவிற்கு அங்கே ராட்சதர்கள் பயங்கரமாக பெருகி போன. அப்படின்னால நோவாவும் நோவா தன் குடும்பம் 8 பேர் மாத்திரம் பேழையில் காக்கப்பட்டு ஆண்டவர் உலகத்தையே அழிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு. ரைட்டா? அப்போ இந்த பிசாசுடைய தந்திரம் என்ன அப்படின்னா, குடும்பத்தை அழிக்கிறது. பிசாசுடைய தந்திரம் என்னன்னா, ஐக்கியத்திலிருந்து பிரிக்கிறது, சபையிலிருந்து பிரிவினை உண்டு பண்றது, ஐக்கியத்தில் பிரிவினை உண்டு பண்றது, விசுவாசிகளுக்குள்ள ஒரு சலசலப்பை ஏற்படுத்துறது, சண்டை ஏற்படுத்துறது. அதனால தான் வசனம் திருப்பி திருப்பி சொல்றது, கோபத்தோடு இருக்காத, தர்க்கத்தோடு பண்ணாத, முறுமுறுப்போடு செய்யாத, எதை செய்தாலும் கர்த்தருக்கென்றே செய். ஆண்டவர் பார்க்கிறாருன்னு செய், கர்த்தருக்கே செய்யற மாதிரி செய். ஐக்கியத்தில் நிலைச்சிடல. பிசாசுடைய மிகப்பெரிய தந்திரம் இந்த ட்ரெண்டு, கல்ச்சரு, ஜாலி, சும்மா ஹாப்பியா ஜோக்கா அப்படின்ற பேர்ல மனிதர்களுக்குள்ள பிரிவினை உண்டு பண்றது தான் பிசாசுடைய பெரிய வேலை. தீங்கு நாளிலே நீங்கள் அவைகளை எதிர்த்து நிற்கவும். ஓரணை சேர்க்கை, ஓர்பால் திருமணம், ஒரே ஆண் திருமணம் செய்வது, பெண் திருமணம் செய்வது, இதெல்லாம் தீங்கு நாட்கள் வரும்பொழுது அதெல்லாம் எதிர்த்து நிற்கிறோம். அப்படின்னா இப்போத்துலேருந்து நான் என் ஃபேமிலியோட வாழணும், அந்த ஃபேமிலின்ற அதே ஐடியாலஜியில் சபையாராக ஒன்றா வாழணும். அது வேலைக்காரன் ஓனராக இருந்தாலும், ஓனர் வேலைக்காரனாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் நம்ம எல்லாருமே ஒன்றா தான் வாழணும். ஒருவருக்கு ஒரு கீழ்ப்படிந்து வாழணும். சரியா? தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். என்ன தரித்துக் கொள்ளுங்கள்? சத்தியம் என்னும் கச்சை உங்கள் அறையில் கட்டினவர்கள் ஆயும். என்னவா? சத்தியம் என்னும் கச்சை அறையில் கெட்டு. பால் என்ன மீன் பண்ணி சொன்னாருன்னு தெரியல. நான் ப்ராக்டிக்கலாக ஃபிசிக்கலாக நான் யோசிச்சு பார்க்குறேன். சத்தியம் என்னும் கச்சை இடுப்பில் கெட்டு. நீ குனியணும், நிமிரணும், வெயிட்டு தூக்கணும், படுக்கணும், படுத்துட்டு இருந்த பொசிஷனில் எஞ்சிக்கணும். இது எல்லாத்துக்குமே நீ யூஸ் பண்ணுறது உன் அப்டமன் மசில் தெரியுமா? உன் நடுவு பகுதி, இடுப்பு பகுதி தெரியுமா? பேக் பெயின் வந்துருச்சு, உட்கார்ந்தா எஞ்சிக்க முடியாது, எஞ்சிச்சா படுக்க முடியாது, படுத்தா திருப்பி எஞ்சிக்க முடியாது. ஏன்னா எல்லா கோர் மசில்னு சொல்லுவாங்க. அது பேரே கோர் மசில். ஆப்ஸுக்கு பேரே கோர் மசில். இந்த ஸ்ட்ரென்த்தை பயன்படுத்த நீ எல்லாமே பண்ண போற. அப்போ பிசாசின் தந்திரத்தை எதிர்த்து நிற்கணும் அப்படின்னா சத்தியம் வந்து அரை கச்சையை போல இருக்கணும். இடுப்புல கட்டின பெல்ட் மட்டும் டைட்டா உன் பாடிக்கு ஃபுல் ஸ்ட்ரென்த் தர மாதிரி இருக்கணும். ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்ணும்போது டெட் லிஃப்ட் தூக்குவாங்க தெரியுமா? டெட் லிஃப்ட் தெரியுமா? பார்ல வந்து சைட்ஸில் ஃபுல்லாக வெயிட்டை போட்டு கீழே குனிஞ்சு பிடிச்சிக்கிட்டு தூக்கி எழுதி நின்றுட்டு திருப்பி அப்படி கீழே வச்சிட வேண்டியதுதான் டெட் லிஃப்ட். அதை பண்ண என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இடுப்பில் டைட்டாக பெல்ட்டை கட்டிக்குவாங்க, ஸ்பைன் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. டைட்டாக பெல்ட்டை போட்டு கட்டிக்குவாங்க. இடுப்பில் பெரிய நாள் இவ்வளோ திக்காக பெல்ட் இருக்கும், பெருசாக போட்டு டைட்டாக கட்டிக்குவாங்க. அந்த அளவுக்கு அரைக்கட்சி சத்தியம்ன்ற அரைக்கட்சி இருக்கணும். எதை எடுத்தாலும் சத்தியம்தான், எதை பார்த்தாலும் சத்தியம்தான். அதை பைத்தியம்டா அவன் எதை என்ன பேசினாலும் வசத்தை சொல்கிறான் பாரு, அந்த மாதிரி சொல்கிற அளவுக்கு நீ வாழ்ந்து காட்டியிருக்கணும். சரியா? உன்னை எப்போ பார்த்தா இதை பற்றி வசனம் என்ன சொல்லுது, இதை பற்றி வசனம் என்ன சொல்லுது, இப்படி ஒரு காரியமா பைபிள் என்ன சொல்லுது, இப்படியே தான் பேசுகிறேன் எப்பவுமே. சத்தியம் என்னும் அரைக்கச்சை, அப்புறம் நீதி என்னும் மார்க்கவசம். ஆமாம், நெஞ்சுதான் முன்னாடி நிற்கிது. நீதி என்னும் மார்க்கவசம். அடுத்து சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை காலில் தொடுத்தவர்களாயும். அது நீதி என்ன மார்க்கவசம் நான் சொல்ல விட்டனே. நீதி என்ன மார்க்கவசம். ரோமர்கள் நாட்களில் அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடிய போர் சேவகர்கள் போடக்கூடிய ட்ரெஸ்ஸு, அதை கம்பேர் பண்ணி இங்கே வந்துட்டு பால் வந்துட்டு அவங்களுக்கு மீனிங் சொல்லி தரார். அதை கம்பேர் பண்ணி சத்தியத்தோடு கம்பேர் பண்ணி அவர் வந்துட்டு அவங்களுக்கு மீனிங் சொல்லித்தரார். என்ன சொல்லித்தரார் அப்படின்னா, இடுப்பில் கெட்ட பெல்ட் இருக்கு பற்றியா, அந்த பெல்ட்டில் தான் ஸ்வாட் வைப்பாங்க, அதுதான் உன் ட்ரெஸ்ஸை பிடிச்சிட்டு இருக்கும், அதுதான் உனக்கு என்ன சொல்கிறது பவர் கொடுக்கும், அதை ஒன்று ஹோல்டு பண்ணும். அதெல்லாமே சத்தியம் என்னும் மரக்கச்சை. நீதி என்னும் மார்க்கவசம். அவங்க போடுற இந்த ஒரு லெதரில் மிக்ஸ் பண்ண ஒரு ஒரு ஷீல்டு மாதிரி, ஷீல்டு இல்லை,
ஒரு 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 ட்ரெஸ் மாதிரி இருக்கும். அதில் வந்துட்டு வெறும் லெதர் மட்டும் இருக்காது. மேலே ஒரு சில பட்டன்ஸ் எல்லாம் வச்சு, கொம்பெல்லாம் வச்சு, ஹார்ன்ஸ் எல்லாம் வச்சு அவ்வளோ சீக்கிரம் நெஞ்சு தர முடியாது. உங்கள் வைட்டல் ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் அப்படின்னா முக்கியமான ஆர்கன்ஸ் இருதயம், லங்ஸு அதெல்லாம் கொலாப்ஸ் ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டம். இம்மீடியட்டாக கொலாப்ஸ், ஹார்ட்டில் பிரச்சனை அப்படியே சொல்லிட்டு படுத்துருவான். மூச்சு விட முடியல, லங்ஸ் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா அப்படியே 5 நிமிஷம் படுத்துருவான், ஆள் காலி, அவ்வளோதான். ஆமாம், இல்லை அதை ஃபுல்லாக பாதுகாக்கிற மாதிரி உங்களோட வைட்டல் ஆர்கன்ஸ் முக்கியமான காரியத்தை பாதுகாக்கிறது எல்லாமே நீதி தான், நீதியான காரியங்கள் தான். அதான் சொல்கிறாரு, நீதி என்னும் மார்க்க வசம். சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை காலில் தொடுத்தவர்கள் ஆயும் அப்படின்னா, அந்த காலத்தில் ரோமன்ஸுக்கு வந்துட்டு ரோம் அதிகாரி, அந்த ரோமன் சோல்ஜர்ஸ்க்கு வந்துட்டு அவங்களோட ஷூஸில் வந்துட்டு காலில் வந்து ஸ்பைக்ஸ் இருக்கும். கிரிக்கெட்டர்ஸோட ஷூஸில் ஃபுல்லாக இருக்காது. ஷூவுடைய மேல் பகுதியில் மட்டும் ஒரு 4 ஆணி இருக்கும். 3, 4 ஆணி இங்கே மட்டும் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? தெரியுமா? ஷூவில் ஸ்பைக்ஸ் இருக்கும், ஆணி இருக்கும். அது எதுக்குன்னு கேட்டால் பயங்கர கிரிப்பு கொடுக்கும். அது கிரிக்கெட் விளையாடுறவங்க ஒரு இடத்துல நின்று விளையாட போகிறான், டக்குன்னு ஓடணும் அப்படின்னா உடனே சரட்டுன்னு அந்த ஷூ ஸ்லிப் ஆகிடும்ன்ற காரணத்துக்காக என்ன பண்ணியிருப்பாங்க, ஷூ கீழே கிரிக்கெட் விளையாடுறவங்களுக்கு ஷூ பேட்ஸ்மேன் கால் கீழே அந்த ஆணி கொடுத்துருப்பாங்க. எதுக்குன்னா சடனாக ஓடணும்னா காலுக்கு கிரிப்பு கிடைக்கும்ல, அதுக்காக கொடுத்துருப்பாங்க. அப்போது ஏன் இந்த ரோமர்களுடைய கால்களில் எதுக்கு அந்த பூட்ஸில் அந்த ஆணியாக இருக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு நிற்கிற இடத்துல கிரிப்பு கிடைக்கும் அவங்களுக்கு. அதை பால் எதோட கம்பேர் பண்ணுறாரு, சுவிசேஷம் இருக்கா. அப்போது இந்த சுவிசேஷம், இயேசு எனக்காய் மரித்தார் உயிர்த்த அந்த காஸ்பல் இருக்கு பார்த்தியா, அதுதான் என் வாழ்க்கைக்கு கிரிப்பு கொடுக்குது. ரைட்டா? பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் இல்லைங்கள். இந்த கேடகம் ஷீல்டு, அந்த கிரேக்க வார்த்தை பார்த்தீங்கன்னா அந்த சின்ன ஷீல்டை பற்றி பேசலை, தங்க பாடியை மொத்தமாக கவர் பண்ணக்கூடிய பெரிய ஷீல்டு, அந்த கிரேக்க வார்த்தை தான் பவுல் இங்கே பயன்படுத்துகிறாரு. அந்த ஷீல்டே அவன் ஹைட்டுக்கு இருக்கும். அந்த ஷீல்டை சும்மா கையில் வச்சு நடந்தெல்லாம் போக முடியாது. அந்த ஷீல்டை அப்படி தூக்கி பிடிச்சி தான் நடக்கணுமே, அவன் ஹைட்டுக்கு இருக்கும். விட்டா அப்படி கீழே நிற்கும், தரையில் முட்டும் கீழே. அது அந்த ஷீல்டு. அப்படிங்க பொல்லாங்கனையும் அக்கினி ஆஸ்திரங்கள் ஃபயராக வரக்கூடியது எல்லாமே பயங்கரமாக வந்தாலும் உன் ஃபெய்த்துன்ற ஒன்று மட்டும் அந்த ஃபயரை எல்லாத்தையுமே தனிச்சு போட்டுருமாமா. ஆமீன். இந்த வார்த்தை எப்படி சொல்ல பாருங்களேன், எல்லாவற்றுக்கும் மேலாக, எல்லாத்தோட மேல விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். ரட்சண்யம் என்னும் தலை சீராவையும், சால்வேஷன் எல்லாம் தலையை தான் டார்கெட் பண்ணுவான், ஆனால் கர்த்தர் உன்னை காப்பாற்றுவார். யுவர் சேவ்ட். ரட்சண்யம் என்னும் தலை சீரா, வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இதில் நல்லா கவனிங்க. இதில் எங்கேயா இது இப்படி உள்ள படித்தோம்ல, இந்த ஆர்மரி ஆஃப் சால்வேஷன், இது ஆர்மர் ஆஃப் காட், சர்வாயுத வர்க்கம் பற்றி பார்த்தோம்ல. எடுத்தாச்சு என்ன டென்ஸில் இருக்குது? பாஸ்ட் டென்ஸில் சொன்னாரா, ஃபியூச்சர் டென்ஸில் சொன்னாரா? இப்போ படித்த எல்லாத்தையுமே அப்படின்னா செஞ்சாச்சு அப்படின்னு இருக்கா, இனிமே செய்யுங்க அப்படின்னு இருக்கா, இல்லை கண்டினியூஸாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு இருக்கா? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இது ஒன் டைம், ஒரு முறை நடக்கிற காரியம் இல்லை. ஒவ்வொரு நாளும் சத்தியத்தில் இருக்கணும், ஒவ்வொரு நாள் நீதியில் வாழணும், ஒவ்வொரு நாளும் சுவிசேஷத்தில் கிரிப்பாக நிற்கணும், ஒவ்வொரு நாளும் வார்த்தையில் பட்டயமாக கொண்டு இருக்கணும், ஒவ்வொரு நாளும் எல்லாவற்றுக்கும் மேலே விசுவாசத்தில் இருக்கணும், ஒவ்வொரு நாளும் ஒரு அச்சீவ் பண்ணி ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரொம்ப முக்கியம். ரைட்டா? ரட்சணியம் தலை சேர வேத வசனமாகி ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி, ப்ரே இன் தி ஸ்பிரிட். இது அநேக நேரங்களில் நம்ம ஆட்கள் அந்நிய பாஷையில் ஜெபிப்பது அப்படின்லாம் சொல்கிறாங்க. வச்சுக்குவோம், தப்பு கிடையாது, நான் வேணான்னு சொல்லலை. ஆனால் ப்ரேயிங் இன் ஸ்பிரிட் இஸ் நாட் திஸ். இப்போ நல்லா கவனி, எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியில் ஜெபம் பண்ணி, அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். எவ்ரி டைம் அப்படின்னா எப்படி எப்பவுமே ஜெபம் பண்ணிட்டு இருக்க முடியும்? எப்படி எப்பவுமே ஜெபம் பண்ணிட்டு இருக்க முடியும் சொல்லுங்களேன்? வேலைக்கெல்லாம் போக வேணாமா? அதான் ப்ரேயர் அப்படின்றது ஆண்டவரோடு இருக்கிற கம்யூனிகேஷன். ப்ரேயர்ன்றது ஆண்டவரோடு இருக்கக்கூடிய தொடர்பு, உறவு. அது எங்கே இருந்தாலும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அந்த மண்டைக்கு ஓரமாக பின்னாடி ஏதோ ஒரு பாயிண்டில் அந்த ஆண்டவர்ன்ற அந்த கான்ஷியஸ்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அது மூலமாக ஒரு கம்யூனிகேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். நான் இங்கே நேரில் செய்யக்கூடிய காரியத்தை கூட அங்கிட்டு இருந்து அவர் எனக்கு ஒரு பக்கம் உணர்த்திட்டே இருப்பார். அதாவது அவர்கிட்ட கம்யூனிகேஷன் இல்லாமல் நான் எதுவுமே செய்ய போகிறது இல்லை. அந்த ப்ராக்டிஸ்குள்ளே வர ஆரம்பிங்க.
நீ எங்கே போனாலும், யாரை பார்த்தாலும், நீ என்ன செஞ்சாலும், என்ன பண்ணாலும், ஐயோ நான் ஃபோக்கஸ் பண்ணணும், ஆனால் இது கரெக்டாக பண்ணிடணும், கவனம் சிதறிடக்கூடாது. அப்படிலாம் இல்லை. கொடுக்கப்பட்ட காரியத்தை செய்யு. அதே நேரத்தில் உன்னோட மைண்டில் காட்ஸ் கான்ஷியஸ்னஸ் ஒரு பக்கம் அந்த கம்யூனிகேஷனில் இருந்துக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டி உன் ஆண்டவர் எப்படி லீட் பண்ணுறாரே தெரியாது. நீ ஃப்ளஷியாகவே கார்னல் நேச்சர்லெஸ் மாம்சீகமான தீர்மானங்கள் எடுத்து சொதப்பல்ல தான் போய் முடியும். எல்லாமே ஜெயத்தில் முடியாது. எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் யோசிக்காத. எங்க இருந்தாலும் உடனே ஆண்டவர் தெரியப்படுத்திடு, சொல்லிடு, ஜெபிச்சிடு, பேசிடு. அப்படி செஞ்சா மட்டும்தான் நீ மிகுந்த மன உறுதியோடு இருக்க முடியும். அது மட்டும் அந்த பிரேயரை தொட முடிக்காத. உனக்காக வேண்டி உனக்காக மட்டும் ஜெபிக்காத. எல்லா பரிசுத்தவான்களுக்காக ஜெபம் பண்ணு. இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? நம்ம பிசாசுடைய தந்திரத்தில் கவனமாக இரு. பிசாசுடைய தந்திரம் என்ன? பிரிவினையை உண்டு பண்ணுவான். எங்கே உண்டு பண்ணுவான்? குடும்பத்தில் உண்டு பண்ணுவான், சபையில் உண்டு பண்ணுவான், வேலை செய்கிற இடத்துல உண்டு பண்ணுவான். அது ஸ்பெஷலாக யார் மத்தியில் உண்டு பண்ணுவான்? விசுவாசிகள் ஒருத்தர் மத்தியில் உண்டு பண்ணுவான். இந்த பிரிவினையை முதல்ல எங்கே உண்டு பண்ணான்? ஏதேன் தோட்டத்தில் உண்டு பண்ணான். யாருக்கு விரோதமாக உண்டு பண்ணான்? ஆண்டவருக்கு மனுஷன் விரோதமாக உண்டு பண்ணான். என்னன்னு சொல்லி பிரிவினையை உண்டு பண்ணான்? நீ எதுக்கு ஒருத்தர் கீழ்ப்படினா? நீ யாருக்கும் கீழ்ப்படிய தேவையில்லை, நீயாவே உன் வாழ தெரியாதா அப்படின்னா, இனி அதே விஷயம் நீ போயிட்டு இருக்கா இல்லையா? எத்தனை பிள்ளைங்க அப்பா அம்மா பார்த்து சொல்கிறாங்க, எங்களுக்கு தெரியாதா? சாதாரண வார்த்தை, ஆனால் எவ்வளோ பெரிய பிசாசனால் ஏவப்படுற வார்த்தைன்றது புரிய மாட்டேங்குதுல்ல. எங்களுக்கு தெரியாதா? அவிசுவாசியாக பெற்றோரை பற்றி சொல்லலை, விசுவாசிகளாகிய பெற்றோர்கள்கிட்டயே. சரியா? ஸோ இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இரு. அப்போ என்ன பண்ணு? எல்லா பரிசுத்தவான்களுக்காக ஜெபம் பண்ணு. யார் பரிசுத்தவான்கள்? எபேசியர் 1 அதிகாரத்தில் நம்ம யாரை பார்த்தோம்? விசுவாசிகளே இங்கே பரிசுத்தம். அப்படினால அவனி இப்போது நம்ம இந்த வருஷத்தை வாசித்து சர்வாயுத வர்க்கம் படத்தை போட்டு ஹெல்மெட்டை போட்டு ஒரு சோல்ஜரை நிற்க வச்சு ஃபோட்டோவை காட்டி அதை பற்றி கதையை சொல்லி நிறைய எக்ஸ்பிளேஷன்லாம் தருவோம். இதெல்லாம் எதுக்குன்னு சொல்லு. பிரிவினை உண்டாகக்கூடாதுன்னு சொல்லு. எங்கே பிரிவினை உண்டாகக்கூடாது? குடும்பத்தில், சபையில், வேலைக்காரன் எஜமான் வேலைக்காரங்கிட்ட, இதெல்லாமே விசுவாசிகள் மத்தியில். எப்படி பிரிவினை உண்டாகும்? யாருக்கும் கீழ்ப்படிய தேவையில்லைன்னு பிரிவினை உண்டாகும். ஆனால் வசனம் என்ன சொல்லுது? ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படியுங்கள். ரைட்டா? இந்த பிரிவினை பிசாசு உண்டு பண்ணானா? உண்டு பண்ணான். எப்போ உண்டு பண்ணா? ஏதேன் தோட்டத்தில் உண்டு பண்ணா. அதை இப்போ யார் ரீஸ்டோர் பண்ணது? யார் அதை சரிப்படுத்துறது? இயேசு சரிப்படுத்தினார். சரியா? அப்போ பிசாசுடைய டார்கெட் இன்னும் இதுதான். ஆண்டவர் ஏன் கீழ்ப்படிகிற? வேண்டாம். அப்போ இதை சம்பந்தப்படுத்தி எல்லா பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் பண்ணு, விழித்து கொண்டுரு. ஏன்? நல்லா கவனி. இன்னிலிருந்து இந்த ஒரு ப்ரேயர் பாயிண்ட்டை உங்கள் லைஃப் ஆட் பண்ணிக்கோங்க. எப்பெல்லாம் ப்ரேயர் பண்ணுறியோ, அப்படின்னா பவுல் சொல்ற மாதிரி எந்த சமயத்திலும் எப்போனாலும் இந்த ஒரு ப்ரேயர், நீ எதுக்காக ஜெபம் பண்ணுறியோ இல்லை இதுக்காக ஜெபம் பண்ணுற, ஆண்டவரே ஞாபகம் வந்துருச்சே சப்பா, இந்த நேரத்தில் மொத்த உலகத்திலேயே யாராவது பின்வாங்கி போகிறதுக்கான ஒரு சூழ்நிலை அவனுக்கு அமையுது அப்படின்னா, அவனுக்காக கொஞ்சம் பார்த்துங்க ஆண்டவரே. இந்த ப்ரேயர் எப்பவுமே பண்ணேன். நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் எத்தனை லட்சக்கணக்கான பேர் என்னை இயேசு வேண்டான்னு பின்வாங்கி போக தயாராகிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி சூழ்நிலையோ சந்தேகமோ எத்தனை பேருக்கு உள்ள இருக்கு நம்மளுக்கு தெரியுமா? பயங்கரமாக இருக்கிறாங்க மக்கள். ப்ரே ஃபார் எவ்ரிபடி. எல்லாருக்காச்சும் ஜெபம் பண்ணு. அதை பவுல் சொல்றாரு, சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கெட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாதிபதியாகிய நான் அதை பற்றி பேச வேண்டியபடி தைரியமாய் பேசத்தக்கதாக நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள். இந்த காஸ்பிள்ன்ற ஒரு விஷயம் தான் நம்ம எல்லாரும் இயேசு கிறிஸ்துக்குள் நிற்க வைக்குது. காஸ்பிள் மூலமாக தானே நம்ம ஒருவருக்கு ஒரு கீழ்ப்படிந்து ஆண்டவருக்குள்ள ஐக்கியமாக இருக்க போகிறோம். அதை சொல்லுவதற்காக என்னை கர்த்தர் அம்பாசடராக, அப்படின்னா ஸ்தானாதிபதியாக என்னை கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறார். அவருடைய பிரதிநிதியாக ஏற்படுத்தியிருக்கிறார். அந்த சுவிசேஷம் சொல்லும்படிக்கான வாக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த வார்த்தையை நான் எங்கேனாலும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி எனக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா நான் இப்போ ஜெயிலில் உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்றார் பவுல். நான் இப்போ ஜெயிலில் இருக்கேன், ஜெயிலில் மாட்டிக்கிட்டு இருக்கேன். இங்கேயும் சொல்கிறேன், அவன் இன்னும் நான் சொல்லணும், இன்னும் நான் எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்றாரு. அவ்வளோதான். அன்றியும் எனக்கு அடுத்த காரியங்களுக்கு என் சுக செய்திகளும் உங்களுக்கு தெரிய வரும்படிக்கு அவைகளை எல்லாம் நமக்கு பிரியமான சகோதரனும் கர்த்தருக்குள் உண்மையுள்ள ஊழியக்காரனுமாக இருக்கிற தீயிக்கு உங்களுக்கு அறிவிப்பான். நீங்கள் எங்கள் செய்திகளை அறியவும் அவன் உங்கள் இருதயங்களுக்கு ஆறுதல் செய்யவும் அவனை உங்களிடத்தில் அனுப்பினேன். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் சகோதரருக்கு சமாதானமும் விசுவாசத்தோடு கூடிய அன்பும் உண்டாவதாக.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக. ஆமென். என்ன ஒரு வாழ்த்துல! அது இது ரொம்ப இந்த இடத்துல மட்டும் பால் டிஃப்ரெண்ட்டா சொல்லியிருக்காரு. சூப்பரா இருந்தது இந்த இந்த வார்த்தை மட்டும். கடைசியா ஒரு ஒரு ஆசீர்வாதமான பெனடிக்ஷன், ஆசீர்வாதமான ஒரு வாழ்த்து வாழ்த்து. என்ன சொல்றாரு பாரு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக. ஆண்டோடைய அன்பு அழியவே அழியாது. அந்த அன்பை விட்டு போக மாட்டேன்னு முடிவு பண்ணியிருக்கிற யாரா இருந்தாலும் அவனை விட்டு கிருபை போவே போவாது. அதுதான் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. கர்த்தருடைய அன்பு அழியாதுடா, அந்த அன்பு தான் எனக்கு வேணும்னு நீ நினச்சிட்டீங்கன்னா அவர் கிருபை ஒன்று விட்டு போவே போவாதுடான்னு. இப்படிலாம் யாருன்னா வாழ்த்து கேட்டிருக்கோம்? நான் இனிமே வாழ்த்து கூட கடைசி சர்ச்சில் மாற்றி சொல்லலான்னு யோசிக்கிறேன். மாற்றி இல்லை, வஸ்தத்தின்படி லாஸ்ட்டாக சொல்லுவதில்ல, கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் அவர் வரும் மட்டும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக சொல்லுவேன்ல, இப்படின்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். அவருடைய அழியாத அன்பு அவரோடு கூட இருக்கிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக. இல்லை சரி, இப்போ தீகிக்குன்னு சொல்கிறார்ல, தீகிக்கு யார் அப்படின்னா பவுலோடு கூட ஊழியத்தில் ட்ராவல் பண்ண ஒரு ஆள் தான் தீகிக்கு. அவரை பற்றி படிக்கணும் அப்படின்னா நீங்கள் தீகிக்கு யார் அப்படின்னா அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தில் நினைக்கிறேன். அதில் வந்துட்டு 21 அதில் வந்துட்டு எருசலேமில் பஞ்சம் வந்த பொழுது அவங்களுக்காக இப்போ காணிக்கை கலெக்ட் பண்ணி ஹெல்ப் பண்ண சொல்லி ஆள் அனுப்பி விடுவார்ல, அவர் தான் தீகிக்கு. சரியா? ஆமாம். சரி, அப்போ நம்ம இன்றைக்கி எபேசியர் இதோட முடியுது. நமக்கு அற்புதமான ஒரு வேத பகுதி, ஒரு நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுலால் எழுதப்பட்ட ஒரு நிருபம் வாசித்தோம். ஆரம்பத்தில் அருமையாக புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். விசுவாசிக்கிற எல்லாரும் பரிசுத்தவான்கள் தான். பரிசுத்தவான்கள் எல்லாருக்கும் கர்த்தர் நித்திய ஜீவனை தந்திருக்கிறாரு. அந்த விசுவாசிகளாகி நம்ம எப்படி கர்த்தருக்குள்ளே ஜீவிக்கணும், கர்த்தருடைய சுவாபத்தை தரித்துக் கொள்வது எப்படி அப்படின்றத பற்றிலாம் ஃபுல்லாக பார்த்தோம். நம்ம அதை தொடர்ந்து அப்படியே 3ஆம் அதிகாரத்தில் எப்படி அந்த சுவிசேஷத்தின் மூலமாய் புறஜாதிகளையும் இஸ்ரவேலர்களையும் கர்த்தர் ஒன்றாக்கி இருக்கிறாரு, வித்தியாசம் இல்லாமல் ஆக்கி இருக்கிறாருன்றது பார்த்தோம். சபை மூலமாய் திருத்துவ தேவன் தெய்வத்துவத்திற்குள் இருக்க ஐக்கியத்தை எப்படி உன்னதங்களில் இருக்கக்கூடிய துரைத்தனங்களுக்கு அதிகாரங்களுக்கு ஆண்டு வெளிப்படுத்தினான்றதை பற்றி பார்த்தோம். நம்ம அப்படியே தொடர்ந்து வரும்போது 4ஆம் அதிகாரத்தில் தேவன் அழைத்த அழைப்பும் அந்த அழைப்பினுடைய காரணங்கள், நோக்கங்கள், அது தொடர்ந்து நம்ம செயல்பட வேண்டிய முறைகள், ஒரே விசுவாசம், ஒரே கர்த்தர், ஒரே ஞானஸ்நானம், ஒரே பிதா, ஒரே இயேசு, ஒரே பரிசுத்த ஆவி. 4ஆம் அதிகாரம் ஞாபகம் இருக்கா? பார்த்தோம். நம்ம 5ஆம் அதிகாரத்தில் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக வாழுங்க, கிறிஸ்துவ போல வாழுங்க. ஹவு டு இமிட்டேட் கிரைஸ்ட், கிறிஸ்துவ எப்படி பிரதிபலிக்கிறது அப்படின்றத பற்றி 5ஆம் அதிகாரம் ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே அதான் புறஜாதிகளை போய் அவங்கள மாதிரி துர்குணத்தோடு இல்லாமல் மனசில், மூளையில், சிந்தனையில் அந்தகாரப்பட்டு அதனால தேவனுக்கு விரோதமான இருதயம் கொண்டவர்களாகி போயிடாதீங்க, கர்த்தருக்குள்ளே இருங்க அப்படின்றதெல்லாம் பவுல் சொன்னார். 5ஆம் அதிகாரத்திலிருந்து அப்படியே கண்டினியூ பண்ணும்பொழுது கீழ்ப்படிந்தவர்கள் ஒருவருக்கு ஒரு கீழ்ப்படிங்க. யார் கீழ்ப்படி? மனைவி புருஷன் கீழ்ப்படி. யார மாதிரி? சபை கிறிஸ்துவ கீழ்ப்படிறது போல. புருஷ மனைவி நேசி யார மாதிரி? கிறிஸ்துவ சபை நேசிக்கிறது போல. அதே போல் பெற்றோர்கள் பிள்ளைகளை வந்துட்டு போதனையிலும் கர்த்தருடைய போதனை சிச்சையிலும் வளர்த்து கொண்டு வா. பிள்ளைகளை கோவப்படுத்தாத. பிள்ளைகள் என்ன பண்ணுங்க? பெற்றோருக்கு கீழ்ப்படிங்க. இதுதான் ஆசீர்வாதம், இதுதான் கட்டளை, இதுதான் வாக்குத்தத்தம், இதுதான் கட்டளை. இதனால் வரக்கூடிய நன்மைகள் என்ன? உன் பூமியில் உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும். இதெல்லாம் யாருக்குள்ள சொல்கிறாரு? விசுவாசிகளுக்குள்ள மட்டுமே சொல்கிறாரு. சரியா? அதுக்கப்புறம் வேலைக்காரர்கள் எஜமான் கீழ்ப்படிங்க. எஜமான்கள் வேலைக்காரர்களை கடுமையான சொற்கள் பயன்படுத்தாமல் நிதானமாக அவங்களை நடத்துங்க, பேசுங்க, அதெல்லாம் வந்து ஃபுல்லாக சொல்கிறாரு. அதோடு கூட சேர்த்து தேவன் அப்போ பிசாசுடைய தந்திரம் நமக்கு நல்லாவே தெரியும். எப்படி தெரியும்? அவனை ஏதேன் தோட்டத்திலலாம் பண்ணான்னு தெரியுமே. அதுதான் திருப்பி இங்கேயும் பண்ண போகிறான். அதனால் அதுக்காக நீங்கள் இப்போ ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிங்க. எப்படி ப்ரிப்பேர் ஆகுங்க? நீ ரட்சிக்கப்பட்டிருக்கின்ற ஞாபகத்தில் வை, நீ நீதிமானாக இருக்கிறன்ற ஞாபகத்தில் வை, சத்தியம் என்ற அரைக்கச்சையில் தான் வாழ்க்கையை ஓடுதுன்ற ஞாபகத்தில் வை, அந்த சுவிசேஷத்தால் இது எல்லாம் வந்திருக்கு, காலில் நிற்கிற பற்றி அந்த கிரிப்பு, சுவிசேஷன்ற கிரிப்பில் தான் நீ இருக்கிறன்ற ஞாபகத்தில் வை. இல்லை எல்லாத்துக்கும் மேலே விசுவாசன்ற பட்டயத்தால் தான் நீ வந்துட்டு உனக்கு விரோதமாக வரக்கூடிய அக்கினி அஸ்திரங்கள் எல்லாம் நீ அவித்து போட முடியும், அதை அணைக்க முடியும், ஆஃப் பண்ண முடியும் விசுவாசத்தால் மட்டும்தான். அதுதான் உன் ஷீல்டுன்ற ஞாபகத்தில் வச்சுக்கோ. வார்த்தையாகிய பட்டயம். ஆமாம், இதிலெல்லாம் நீ வந்து ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குள்ள உருவாகிட்டே வா. இல்லை அதெல்லாம் சொல்லி கடைசியாக வந்துட்டு இந்த சுவிசேஷத்துக்கு நான் ஸ்தானாதிபதியாக இருக்கிறேன் அப்படின்னால ஜெயிலில் மாட்டிக்கிட்டு இருக்கேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்க. அதை இன்னும் தைரியமாக மக்கள் மத்தியில் பேசணும். பவுலுடைய அதை வாஞ்சியை பாரு. நம்ம பவுலுடைய வாழ்க்கையை பற்றி படிக்கும் போத இவர் பயங்கரமாக பேசுகிறாரா ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்குது. பவுல் சொல்கிறாரு, இன்னும் பத்தலை, நான் இன்னும் பயங்கரமாக பேசணுன்னு ஜெபம் பண்ணிக்கிங்க, ஏன்னா சுவிசேஷ நிமித்தமாக நான் சிறையில் கட்டப்பட்டிருக்கிறேன். நான் அதை வாசிக்கும் போது ஒரு விஷயம் ரொம்ப அற்புதமாக பார்த்தேன். நான் யாராவது ஜெயிலுக்கு போயிட்டேன் அப்படின்னா
காமெடியாக தான் சொல்லணும். ஏடா ஜெயிலுக்கு போகிறேன், ஜெயிலுக்கு போகிறேன், ஜெயிலுக்கு போகிறேன், காமெடியாக தான் சொல்லணுமே தவிர யாரும் சீரியஸ் சொல்ல மாட்டாங்க. உமல் தப்பே இல்லை, தப்பாக அரெஸ்ட் பண்ணி தப்பாக அரெஸ்ட் பண்ணிட்டேன்ப்பா சாரிப்பான்னு ஒரு 4 நாள் வெளியே விட்டான். ஆனாலும் நீ அட்டன சொல்லுவியா? 4 நாள் நான் ஜெயில் போயிட்டு வந்துட்டேன் சொல்லுவியா? சொல்லவே மாட்டேன். ஆனால் பவுல் வந்துட்டு எல்லா நிருபத்திலையுமே எல்லா லெட்டரையும் சொல்கிறாரு. நான் ஜெயிலுக்கு போயிட்டு என்னை பற்றி நீ வருத்தப்படாத, என்னை பற்றி தைரியமாக பேசுன்னு தீமோத்தி கிட்ட சொல்கிறாரு. இங்கேயும் பாரு, சுவிசேஷத்துக்காக நான் ஜெயிலுக்கு போயிட்டேன், அதை அவர் தைரியமாக சொல்கிறார். இயேசுக்காக பாடு அனுபவிப்பது நம்மளுடைய கிரீடம், அதை மறந்துடாத. அது நம்மளுடைய க்ளோரி, அது நம்முடைய ஆசீர்வாதம், அது நமக்குரிய பாக்கியம், அது எல்லாருக்கும் கிடைக்காது. கிறிஸ்துவுக்காக என்னை கார்னர் பண்ணுறான், சுவிசேஷத்தினால என்னை ஓரம் கட்டுறான், ஊழியக்காரன்ற அற்பமாக பார்க்குறான், என்னை பொண்ணு தரம் பண்ணுறான், பையன் தரம் பண்ணுறான், அது வந்துட்டு உலக அற்பமாக பார்க்கட்டும், அது கர்த்தருடைய சமூகத்தில் உனக்கு அது மகிமையாக இருக்கும். ஆமாம், பேதுரு சொல்கிறார்ல, கிறிஸ்துவுக்காக நாங்கள் பாடுபட எங்களை சூஸ் பண்ணியிருக்காரா, அதை நினைக்கும் போது எங்களுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது தெரியுமா? எப்போ ரோமர்கிட்ட அடி வாங்கிட்டு பேதுரு சொல்கிறார், ஆண்டவருக்காக நாங்கள் பாடுபடுறோன்னு எங்களை ஆண்டு சூஸ் பண்ணியிருக்காரு. வாங்கின வாங்கின அடியினுடைய வலியை விட இவனுடைய சந்தோஷத்தை பாருங்க. அதான் பேதுரு எழுதுறாருல்ல, நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருப்பீர்களானால் பாடுகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வீர்கள் என்றார். அப்போஸ்தலர் பார்த்தா பேதுரு அதான் சொல்கிறார், நான் பாடுபடுறது எங்களை ஆண்டவர் சூஸ் பண்ணியிருக்காருல்ல, அதுக்காக சந்தோஷப்படுறேன் அப்படின்ட்டு. ஆனால் கடைசியில் பாருங்க, அந்த ஐக்கியத்தை பவுல் விடவே இல்லை பாரு. எனக்கு என்ன ஆகுது, என்ன நடக்குது அப்படின்றது தீக்கு வந்து உங்களுக்கு சொல்லுவான். எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து சேரும், உங்களை பற்றி நான் கேட்டுட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, கர்த்தருக்குள் உங்களுக்கு சமாதானமும் விசுவாசத்தோடு கூடிய அன்பும் உண்டாகட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக. ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற என்னோட அன்பு, ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லுவார்ல, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது என்று தீர்மானித்திருக்கிறேன்னு சொல்லுவார்ல. அதே போல் தேவ அன்பு மாறாது. அந்த தேவன் மேல் நான் வச்சிருக்க அன்புல நான் வாக்களிக்கவே மாட்டேன். அந்த அழியாத அன்போடு ஆண்டவரோடு இருக்கிறேன்னு யார் யாரெல்லாம் டிசைட் பண்ணுறியோ உங்கள் எல்லாருக்கும் கர்த்தருடைய கிருபை உண்டாயிருப்பதாகன்னு சொல்லி பவுல் வாழ்த்துறாரு. ஸோ இதோட நம்மளை எஃபிஷியன்ஸ் முடியுது. அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்றத பார்ப்போம். நான் யோசிக்கிறேன், அடுத்து ஒரு புதுசாக ஒரு சப்ஜெக்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். கர்த்தர் நம்மோடு தொடர்ந்து பேசுவாராக. ஜோமனோமா. நல்ல பிதாவே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த நல்ல மாலை வேளைக்காய் நான் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட நாங்கள் எபேசியர் நிருபத்துடைய கடைசி பகுதியை நாங்கள் வாசிக்க, அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் நீங்கள் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த வேத சத்தியங்களையும் நாங்கள் கண்டுபிடிக்க, தியானிக்க, அதை நாங்கள் அறிந்து கொள்ள, லேர்ன் பண்ண, படிக்க தேவன் தந்த கிருபைகளுக்காய் உங்கள் கோடி கோடி நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் பிசாசுடைய தந்திரங்களை அறிந்தவர்களாய் எங்களுடைய வாழ்க்கையினுடைய ரட்சிப்பு, எங்களுடைய நீதி, நீர் தந்திருக்கிற சத்தியம், நீ தந்திருக்கிற சுவிசேஷம், நீ தந்திருக்கிற விசுவாசம், நீ தந்திருக்கிற வார்த்தை என்ற பட்டயம், ஆண்டவரே, இவைகள் நாங்கள் நினைவில் கொண்டவர்களாய் இவைகள் மூலமாய் பிசாசின் தந்திரங்களை நாங்கள் எதிர்த்து நிற்க, அந்த தந்திரம் என்ன அப்படின்னா, எங்களுக்குள்ள எந்த ஒரு பிரிவினையோ விரகதாபம், அந்த விரக்தியோ, எங்களுக்குள்ள எந்த ஒரு ஆண்டவரே இந்த கீழ்ப்படியாமையின் ஆவி எங்களுக்குள்ள வராதபடிக்கு நாங்கள் ஒருவருக்கு ஒரு கீழ்ப்படிய வசனத்தின்படி கிறிஸ்துவனுடைய சித்தத்தின்படியே நாங்கள் வாழ கர்த்தர் கிருபை செய்வீராக. கிறிஸ்துவுக்காய் நாங்கள் பாட அனுப்பிப்பது எங்களுக்கு மேன்மையாக இருக்கும் என்பதை அறிந்து அதை குறித்து நாங்கள் வெட்கப்படாமல் தைரியமாய் பேச கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே, உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறேன். தொடர்ந்து ஆண்டவர் அடுத்து நாங்கள் என்ன நீர் எங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறீரோ அதை கற்றுத்தாரும், பெரிய காரியங்களை செய்யும். எங்களை தாழ்த்துகிறோம், நாமத்தை மாத்திரம் உயர்த்துகிறோம். ரட்சகர் மீட்பெருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, நோய்களை எல்லாம் குணமாக்கி, பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி, நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமேன். ஆசிரம் பெற்றுகளோம். நம் திரியக தேவனாகிய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலே நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம், தேவ அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியம் இன்றைக்கும் சதா காலங்களிலும் ஆண்டவராய் இயேசு வரும் வரைக்கும் நம் அனைவரோடும் கூட இருந்து நடத்துவதாக. அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே அழியாத அன்போடு அன்பு கூறுகிற யாராயிருந்தாலும் உங்கள் அனைவருக்கும் அவருடைய கிருபை என்றென்றைக்கும் பரிபூர்ணமாய் உண்டாயிருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மார்னதா இயேசு சீக்கிரம் போகிறார்.